தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். அவர்களில் சிலர் பூமியை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் கை வண்டிகளில் வெட்டிய மண்ணை எடுத்து போட்டு அங்கு போட்டிருந்த பலகைகள் வழியாக தள்ளிக் கொண்டு போனார்கள். மற்றவர்கள் ஒன்றும் செய்யாமல் சும்மா நின்றார்கள். அந்த மேட்டில் நின்று கொண்டிருந்த 2 அதிகாரிகள் அவர்களிடம் வேலை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். தாங்கள் சிப்பாய்கள் என்ற நிலைமையில் இருக்கிற அதிசயத்தை பார்த்து அந்த விவசாயிகள் ஆச்சரியம் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் நாய்க்கில் அவர் பார்த்து காயமடைந்த மனிதர்களை பற்றிய நினைப்பு மீண்டும் அவருக்கு தோன்றியது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிப்பாய் அந்த சமயத்தில் சொல்லிய, நமது சமுதாயம் முழுவதும் அவர்கள் மீது விழ வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டார். தாடி வளர்த்திருந்த இந்த விவசாயிகள் தங்களுடைய விசித்திரமான தோடுகளை அணிந்து கொண்டு கழுத்துகளில் வியர்க்க அவர்களுடைய ஷர்ட்டுகள் இடது புறத்திலிருந்து மத்திய பாகம் வரையில் திறந்துவிடப்பட்டு இருக்க, தோள் பட்டைகள் மூடப்படாமல் நிற்க, அந்த யுத்த களத்தில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தது வீயரின் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்தது. அச்சமயத்தில் உள்ள முக்கியத்துவத்தோடும் பவித்திரத்தோடும் அது பதிந்தது. அது வரை அவர் பார்க்காத விதத்திலும் கேட்காத விதத்திலும் அது பதிந்தது. 10.21 வீயர் தமது வண்டியை விட்டு கீழே இறங்கினார். அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கடந்து அந்த மேட்டின் மீது ஏறினார். அந்த இடத்தில் இருந்து யுத்த களத்தை நன்றாக பார்க்க முடியும் சொல்லியிருந்தார் என்று டாக்டர் அப்பொழுது 11 மணி இருக்கலாம். அவருக்கு இடது பக்கமாகவும் பின் பக்கமாகவும் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அந்த பிரகாசத்தினால் ஒளிர் விட்டுக் கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான பரந்த காட்சியானது ஒரு பெரிய பேரரங்கம் போல அவருக்கு முன்பாக தெளிவாக சுத்தமான சுற்றுணர்ச்சியில் தோன்றியது. இடது பக்கத்தில் மேலே இருந்து அந்த பேரரங்கத்தை தூண்டாக்குவதைப் போல ஸ்மாலென்ஸ் ரஸ்டா போய்க் கொண்டிருந்தது. அந்த ரஸ்டா ஒரு கிராமத்தின் வழியாக அந்த மேட்டிலிருந்து 500 அடிகள் தூரத்தில் உள்ள ஒரு வெள்ளை மாதா கோயில் வழியாக அந்த மேட்டிற்கு கீழாக போய்க் கொண்டிருந்தது. இந்த கிராமம்தான் வாராடினோ. இந்த கிராமத்திற்கு அப்பால் அந்த ரஸ்டா ஒரு ஆற்றின் மேல் உள்ள பாலம் வழியாக சென்றது. அந்த ரஸ்டா மென்மேலும் உயர்ந்து 4 மைல்களுக்கு அப்பால் உள்ள வாலாவா என்ற கிராமத்தை நோக்கி போயிற்று. அந்த கிராமத்தில்தான் நெப்போலியன் தங்கியிருந்தார். வாலாவாவிற்கு பின்னால் அந்த ரஸ்டா அடிவானத்தில் தெரிந்த ஒரு அடர்த்தியான காட்டிற்குள்ளாக சென்று மறைந்தது. ரஸ்டாவிற்கு வலது பக்கத்தில் தூரத்தில் அந்த பூவரசு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் கொண்ட காட்டில் காலாச்சா சந்தியாசி மடத்தின் சிலுவையும் மணிக்கூண்டும் சூரிய ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அந்த அகன்ற நீல நிறமான பரப்பில் அந்த காட்டிற்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சிப்பாய்களின் கணப்பு மூட்டங்களும் இவ்வளவு என்று நிச்சயமாக சொல்ல முடியாத நம்முடையவும் எதிரிகளினுடையவும் துருப்புகளின் கூட்டங்கள் இங்குமங்கும் காணப்பட்டன. வலது பக்கத்தில் இருந்த பூமி காலாச்சா மாஸ்கோ என்ற நதிகளை ஒட்டி மேடு பள்ளங்கள் உள்ளதாகவும் குன்றுகள் உள்ளதாகவும் தோன்றியது. வெஜபாவா என்ற கிராமமும் ஜாக்காரினா என்ற கிராமமும் மத்தியில் உள்ள பள்ளத்தாக்கில் தொலைவில் தெரிந்தன. அந்த பூமியின் இடது பக்கம் சம்மாய் தோன்றியது. அங்கே தானிய வயல்களும் செமியோனாவிஸ் என்ற கிராமத்தில் அந்த கிராமம் எரிக்கப்பட்டதனால் ஏற்பட்ட புகைகளும் காணப்பட்டன. வீயர் பார்த்தவையெல்லாம் நிச்சயமற்றவையாய் இருந்தன. அந்த நிலத்தின் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அவர் எதிர்பார்த்தவைகளை பூரணமாய் திருப்தி செய்வதாய் இல்லை. காண முடியும் என்று அவர் எதிர்பார்த்த யுத்த களத்தை அவரால் எங்கும் பார்க்க முடியவில்லை. ஆனால் வயல்களையும் புல்வெளிகளையும் துருப்புகளையும் காடுகளையும் கணப்பு மூட்டங்களில் இருந்து கிளம்புகிற புகைகளையும் கிராமங்களையும் மேடுகளையும் வாய்க்கால்களையுமே அவர் பார்த்தார். தூரத்தில் உள்ளவைகளை பார்க்க அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் உயிர் துடிப்போடு இருந்து கொண்டிருக்கும் இராணுவ அணிவகுப்பு எதையும் அவரால் பார்க்க முடியவில்லை. அல்லது நமது துருப்புகள் இவை, எதிரி துருப்புகள் இவை என்ற வித்தியாசத்தையும் கூட அவரால் கண்டு கொள்ள முடியவில்லை. இதை அறிந்தவர் யாராவது ஒருவரிடம் நான் கேட்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். இராணுவத்தைச் சேராத அவருடைய பிரம்மாண்டமான உருவத்தை அதிசயத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஒரு அதிகாரியை நோக்கி அவர் கேட்டார். நமக்கு எதிராக இருக்கும் அந்த கிராமத்தின் பெயர் என்ன என்பதை நானும்மிடம் கேட்கலாமா என்று வீயர் கேட்டார். பர்டினா, அப்படித்தானே என்று அந்த அதிகாரி சொல்லி பக்கத்தில் இருந்த தோழரிடம் திரும்பினார். வாராடினோ என்று அவர் திருத்திச் சொன்னார்.
பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததைக் கண்டு மகிழ்ச்சியுள்ள அந்த அதிகாரி பீயரிடம் நெருங்கினார். அவர்கள் எல்லாம் நமது ஆட்களா என்று பீயர் கேட்டார். ஆம், அதற்கு அப்புறம் உள்ளவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நீர் பார்க்கலாம் என்று அந்த அதிகாரி சொன்னார். எங்கே எங்கே என்று பீயர் கேட்டார். வெறும் கண்களாலேயே அவர்களை பார்க்கலாமே. இதோ அங்கே. அந்த அதிகாரி அந்த ஆற்றிற்கு அப்புறமாக இடது பக்கத்தில் தோன்றிக் கொண்டிருந்த புகையைச் சுட்டிக்காட்டினார். கண்டிப்பான மிகுந்த சிரத்தையுள்ள தோற்றத்தோடு அவர் காணப்பட்டார். பீயர் சந்தித்தவர்களின் முகங்களில் காணப்பட்ட அதே தோற்றங்கள் அந்த அதிகாரியின் முகத்திலும் காணப்பட்டன. அப்படியானால் அவர்கள்தான் பிரெஞ்சுக்காரர்களா? இதோ அங்கே இருக்கிறவர்கள்தானே என்று இடது பக்கத்தில் இருந்த மேட்டைச் சுட்டிக்காட்டி பீயர் கேட்டார். அந்த மேட்டிற்கு பக்கத்தில் சில துருப்புகளும் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் நமது துருப்புகள். நம்முடைய துருப்புகளா? அப்படியானால் அங்கே இருக்கிறவர்கள் என்று பீயர் ஒரு பெரிய மரத்தோடு தோன்றிய மற்றொரு மேட்டைச் சுட்டிக்காட்டி கேட்டார். அந்த மேடு ஒரு கிராமத்தின் பக்கத்தில் இருந்தது. அந்த கிராமம் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தது. அங்கே கணப்பு மூட்டங்களும் புகைகளும் தோன்றின. ஏதோ கருப்பாகவும் காணப்பட்டது. அதுவும் எதிரியினுடையதுதான் என்று அந்த அதிகாரி சொன்னார். அதன் பெயர் ஷெவார்டினா அரண்கள். அது நேற்று நம்முடையதாய் இருந்தது. ஆனால் இன்று எதிரியினுடையதாய் மாறிவிட்டது. அப்படியானால் நமது வியூகத்தை பற்றி என்ன? நமது வியூகமா என்று அந்த அதிகாரி திருப்தியான புன்னகையோடு கேட்டார். நான் உமக்கு முற்றிலும் தெளிவாக சொல்லுகிறேன். ஏனென்றால் நமது அரண்களை எல்லாம் அநேகமாய் நானே அமைத்தேன். அங்கே உமக்கு தெரிகிறதா? அதுதான் நம்முடைய வியூகத்தின் மத்திய பாகம். வாராடினோவில் அது இருக்கிறது என்று அவர் தங்களுக்கு எதிராய் காணப்பட்ட ஒரு வெள்ளை மாதா கோயில் உள்ள கிராமத்தை சுட்டிக்காட்டினார். அங்கேதான் காலாச்சா நதியை கடக்க வேண்டும். அந்த பள்ளத்தாக்கில் வைக்கோல் கட்டுகள் வரிசையாக கிடக்கின்றனவே, அவற்றிற்கு பக்கத்தில் உள்ள அதுதான் ஆற்றின் பாலம். அந்த இடம்தான் நமது போர் முனையின் மத்திய பாகம். நமது வலது பக்கவாட்டு அதோ அந்த பக்கத்தில் இருக்கிறது. அவர் வலது பக்கத்தில் அந்த கரடுமுரடான தூரத்தில் இருந்த அந்த பூமியைச் சுட்டிக்காட்டினார். அங்கேதான் மாஸ்க்வா என்ற நதி இருக்கிறது. அங்கே 3 அரண் பாதுகாப்புகளை வெகு பலமானவைகளாக நாம் அமைத்திருக்கிறோம். நமது இடது பக்கவாட்டு இங்கே அந்த அதிகாரி சிறிது நிறுத்தினார். நல்லது, இதோ பாரும். அதை விளக்குவதற்கு கஷ்டமாயிருக்கிறது. நம்முடைய இடது பக்கவாட்டு நேற்றைய தினத்தில் ஷெவார்டினாவில் இருந்தது. அதோ பாரும், ஒரு ஓக் மரம் இருக்கிறதே, அதுதான். ஆனால் இப்பொழுது நமது இடது பக்கவாட்டை நாம் பின்வாங்கிக் கொண்டோம். இப்பொழுது அது அந்த இடத்தில் இருக்கிறது. புகை வந்து கொண்டிருக்கிற அந்த கிராமத்தை உம்மால் பார்க்க முடிகிறதா? அதோ அதுதான் செமியோனா. ஆம், அதுதான் என்று அவர் கூறி ராயேவ்ஸ்கி மேட்டைச் சுட்டிக்காட்டினார். ஆனால் அந்த இடத்தில் அநேகமாய் போர் நடக்காது. அந்த இடத்திற்கு தனது துருப்புகளை எதிரி கொண்டு போயிருப்பது ஒரு ஏமாற்று தந்திரமாகும். ஒருவேளை மாஸ்கோவிற்கு வலது பக்கமாக அவன் போகலாம். ஆனால் அது எப்படியிருந்தாலும் நாளைய தினத்தில் பலர் காணாமல் போய் விடுவார்கள் என்று அவர் கூறி முடித்தார். இந்த விளக்கங்களை அந்த அதிகாரி சொல்லிக் கொண்டிருந்த போது அவரிடம் வந்த ஒரு வயோதிக சார்ஜென்ட் அவர் பேசி முடிப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அதிகாரி கடைசியாக பேசியதை கேட்டதும் அதை விரும்பாதவராக இடைமறித்து பேசினார். இரும்பு வலைகள் நமக்கு வரவேண்டும் என்று அவர் கண்டிப்பாக கூறினார். அந்த அதிகாரி வெட்கமடைந்தவர் போல காணப்பட்டார். நாளைய தினத்தில் எத்தனை பேர்கள் மறைந்து போவார்கள் என்பதை பற்றி நினைத்துக் கொள்ளலாமே ஒழிய அதை பற்றி பேசக்கூடாது என்பதை அவர் அறிந்து கொண்டார். நல்லது, மீண்டும் 3வது கம்பெனியை அதற்காக நீர் அனுப்பலாம் என்று அந்த அதிகாரி அவசரமாக பதில் அளித்தார். நீர் டாக்டர்களில் ஒருவரா? இல்லை, நானாகத்தான் வந்திருக்கிறேன் என்று பீயர் சொல்லிவிட்டு மேட்டிலிருந்து கீழே இறங்கி அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த பாதுகாப்பு படையினரை மீண்டும் கடந்து சென்றார். ஓ, இந்த நாசமாய் போகிற பயல்கள் என்று அவருக்கு பின்னால் வந்த அந்த அதிகாரி மூக்கை பிடித்து கொண்டு அந்த மனிதர்களை கடந்து ஓடினார். அங்கே அவர்கள் அவளை கொண்டு வருகிறார்கள், அதோ கொண்டு வருகிறார்கள், ஒரு நிமிஷத்தில் இங்கே வந்து விடுவார்கள் என்று பல கூறல்கள் திடீரென்று சொல்லுவது கேட்டன. அதிகாரிகளும் சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் அந்த ரஸ்தா வழியாக முன்னோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். வாராடினோவில் இருந்து அந்த மேட்டிற்கு மேலாக
ஒரு மாதா கோயிலின் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. அந்த தூசி நிறைந்த ரஸ்தா வழியாக கால்நடை படைகளைச் சேர்ந்த வீரர்கள் தலையில் தொப்பிகள் இல்லாமல் துப்பாக்கிகளை கீழ்நோக்கி பிடித்துக்கொண்டு முதலில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் தேவாலய பாடகர்கள் பாடும் சப்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் தலையில் தொப்பியில்லாமல் அந்த ஊர்வலத்தை நோக்கி பீயரை கடந்து ஓடினார்கள். அவளை, நமது பாதுகாப்பு தெய்வத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இவர் என் தேவமாதா என்று ஒருவன் கூச்சலிட்டான். அல்ல, சமாலின்ஸ் தேவமாதா என்று மற்றொருவன் திருத்திக் கூறினான். அந்த கிராமத்தில் இருந்தவர்களும் அங்கே பீரங்கி படைக்காக வேலை செய்து கொண்டிருந்தவர்களுமான பாதுகாப்பு படையினர் தங்களுடைய மண் வெட்டிகளை வீசிவிட்டு அந்த மாதா கோயிலின் ஊர்வலத்தை நோக்கி ஓடினார்கள். அந்த தூசி நிறைந்த ரஸ்தாவில் முதலில் வந்து கொண்டிருந்த பட்டாளத்திற்கு பின்னால் குருமார்கள் தங்களுடைய தேவாலய ஆடைகளை அணிந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வயதான சிறிய மனிதர் தலையில் தொப்பி அணிந்து பக்கத்தில் உதவியாளர்களுடனும் பாடகர்களுடனும் வந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு பின்னால் சிப்பாய்களும் அதிகாரிகளும் ஒரு பெரிய உலோகத்தாலான சப்பரத்தில் கருப்பு முகத்தை கொண்ட ஒரு தெய்வ சிலையை வைத்து தூக்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஸ்மாலின்ஸ் நகரத்தில் இருந்து அந்த தெய்வ சிலை கொண்டு வரப்பட்டது. அது முதல் இராணுவத்துடனேயே அந்த சிலையும் வந்து கொண்டிருந்தது. முன்னாலும் பின்னாலும் 2 பக்கங்களிலும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் வெறும் தலைகளுடன் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் தரையை நோக்கி பணிந்து கொண்டும் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த மேட்டின் உச்சிக்கு வந்ததும் அந்த சப்பரம் நின்றது. அந்த சப்பரத்தை தூக்கி வருவதற்கு துணிகளினால் அடியில் கட்டப்பட்டிருந்தது. அது வரை தூக்கி வந்தவர்கள் அங்கே விலகிக் கொண்டு வேறு பலர் வந்து அந்த சப்பரத்தை தூக்கினார்கள். பாடுகிறவர்கள் வாசனை புகைகளை மீண்டும் கொளுத்தி பிரார்த்தனையை ஆரம்பித்தார்கள். சூரியனின் சூடான கிரணங்கள் நேராக அடித்துக் கொண்டிருந்தன. ஒரு புதிய மெதுவான காற்று வெறும் தலையோடு நின்றவர்களின் தலை முடிகளையும் அந்த சப்பரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த ரிப்பன்களையும் ஆட்டிக் கொண்டிருந்தது. விட்ட வெளியில் பாடியபடியால் சப்தம் பலமானதாய் இல்லை. வெறும் தலையோடு கூடிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் அந்த தெய்வ சிலையைச் சுற்றி ஏராளமாய் கூடியிருந்தார்கள். குருவிற்கும் பாடுகிறவனுக்கும் பின்னால் பிரபல்ஸ்தர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். செயின்ட் ஜார்ஜ் பதக்கத்தை தமது கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த ஒரு வழுக்கை தலை ஜெனரால் குருவின் முதுகிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் தமது சிலுவை குறி காட்டிக் கொள்ளவில்லை. அவர் ஜெர்மனியர் என்று தோன்றியது. அந்த பிரார்த்தனை முடிவதற்காக பொறுமையோடு காத்துக் கொண்டிருந்தார். அந்த பிரார்த்தனையின் முடிவை கேட்க வேண்டியது அவசியம் என்று அவர் நினைத்தார். ஏனெனில் ரஷ்ய மக்களின் தேச பக்தியை அது கிளப்பி விடும் என்று அவர் எண்ணினார். மற்றொரு ஜெனரல் இராணுவ மோஸ்தரில் நின்று கொண்டு தமது மார்புக்கு நேராக தமது கையை ஆட்டி சிலுவை குறி காட்டி தம்மை சுற்றி நோக்கிக் கொண்டிருந்தார். அந்த விவசாயிகளின் கூட்டத்தோடு கலந்து நின்ற பீயர் அங்கிருந்த பிரபல்ஸ்தர்கள் பலர் தமக்கு அறிமுகமானவர்கள் என்பதைக் கண்டார். ஆனால் அவர்களை அவர் பார்க்கவில்லை. அங்கு நின்ற சிப்பாய்களினுடையவும் பாதுகாப்பு படையினருடையவும் முகங்களில் அவர்கள் ஆவலோடு அந்த தெய்வச் சிலையை நோக்கும்போது எம்மாதிரியான பவித்திரமான தோற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை கவனிப்பதிலேயே அவருடைய முழு கவனமும் சென்றிருந்தது. களைத்து போன பாடகர்கள் அன்றைய தினம் 20வது தடவையாக தேவாராதனை செய்து முடித்த பின்பு சோர்வுடனும் உணர்ச்சியில்லாமலும் பாட ஆரம்பித்தார்கள். இந்த பேராபத்தில் இருந்து உமது ஊழியர்களாகிய எங்களை காப்பாற்றுவீராக, ஓ தேவ மாதாவே. இச்சமயத்தில் அந்த குருவம் யாரும் தவிர்க்க முடியாத கோட்டையாகிய உமது பாதுகாப்பிற்கு நாங்கள் சரண்டைகிறோம், ஓ தேவ மாதாவே என்று கூறினார்கள். ஜாய்ஸ் குன்றின் கீழே பார்த்த முகங்களிலும் அன்று காலையில் அவர் சந்தித்த பலருடைய முகங்களிலும் காணப்பட்ட வரப்போகிற ஆபத்தை பற்றிய பிரகனையான தோற்றங்கள் அங்கிருந்தவர்களின் முகங்களில் மீண்டும் காணப்பட்டன. தலை முடியை பின்னால் தள்ளிக்கொண்டு அடிக்கடி தலைகளை குனிந்து வணங்கும் போதும் அந்த மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சிலுவை குறிகள் காட்டிய பொழுதும் சப்தங்களும் பெரு மூச்சுகளும் கேட்டன. அந்த தெய்வ சிலைக்கு முன்பாக நின்ற கூட்டம் திடீரென்று விலகி பீயரை நெருக்கியது. அங்கு வழி செய்யப்பட்ட வேகத்தை பார்த்தால் ஒரு பெரிய முக்கிஸ்தர் அந்த தெய்வ சிலையிடம் வரப்போகிறார் என்பதை காட்டியது. அவர்தான் குட்டதோம். இராணுவத் தளங்களை சுற்றி பார்த்து விட்டு தாட்டாரினாவா என்ற இடத்திற்கு அவர் திரும்பிய பொழுது வழியில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த இடத்தில் தமது குதிரையை நிறுத்தினார். அவருடைய விசித்திரமான உருவத்தை பார்த்ததும் அங்கிருந்த ஒவ்வொருவரை விடவும் தனிச்சிறப்போடும் காணப்பட்ட அந்த உருவத்தை பார்த்ததும்
அவர் யார் என்பதை பீயர் அறிந்து கொண்டார். மிக பிரம்மாண்டமான அவருடைய தடித்த உருவத்திற்கு மேலாகவும் உருண்ட தோள்களுக்கு மேலாகவும் ஒரு நீளமான வெள்ளிச் சட்டையை அவர் அணிந்திருந்தார். அவருடைய வெள்ளை தலையில் ஒன்றையும் அணியவில்லை. அவருடைய உருண்ட முகம் அவர் இழந்து போன ஒரு கண்ணில் உள்ள வெள்ளை மணியை காட்டிக் கொண்டிருந்தது. முன் பணிந்து அசைந்தாடும் நடையோடு அந்த கூட்டத்திற்கு கூட்டத்தோடு நடந்து சென்று குருவிற்கு பின்னால் நின்று கொண்டார். ஒரு பழக்கமான வழியில் தமக்கு சிலுவை குறி காட்டி அவருடைய கை பூமியில் படுகிற வரையில் அவர் குனிந்தார். அவருடைய வெள்ளை தலையை ஒரு ஆழ்ந்த பெரு மூச்சோடு தாழ்த்தினார். குட்டதோவிற்கு பின்னால் பெனிக்சனும் பரிவாரங்களும் இருந்தார்கள். அங்கு வந்த சேனாதிபதி அங்கிருந்த உயர்ந்த அதிகாரிகளின் கவனங்களை எல்லாம் இழுத்த போதிலும் அந்த பாதுகாப்பு படையினரும் சிப்பாய்களும் அவரை பார்க்காமலேயே தங்கள் பிரார்த்தனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆராதனை முடிந்ததும் அந்த தெய்வச் சிலைக்கு முன்பாக குட்டதோவ் போய் முழங்கால் படியிட்டு தரையை பார்த்து குனிந்து மரியாதை செய்தார். அதை விட்டு எழுந்திருக்க அவர் பல தடவைகள் முயற்சி செய்தும் அவருடைய பழுவும் பலவீனமும் அப்படி செய்ய விடாமல் தடுத்தன. அவருடைய வெள்ளை தலை அந்த முயற்சியில் சுளித்தது. கடைசியாக அவர் எழுந்தார். ஒரு குழந்தை செய்வதைப் போல உதடுகளை கூட்டி அப்பாவித்தனமாக அந்த தெய்வச் சிலையை முத்தமிட்டு மீண்டும் தமது கைகள் பூமியில் படுகிற வரையில் குனிந்து வணங்கினார். உடனே மற்ற ஜெனரல்கள் அவர் செய்ததைப் போல செய்தார்கள். அதன் பின்னால் அதிகாரிகள் செய்தார்கள். அதன் பின்னால் அங்கிருந்த சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் பரபரப்பு அடைந்த முகங்களோடு வேகமாய் மூச்சு விட்டுக்கொண்டு ஒருவரையொருவர் தள்ளிக்கொண்டு அதே மாதிரி பிரார்த்தனை செய்தார்கள். 10.22 அந்த கூட்டத்தில் அகப்பட்டு நெருக்கப்பட்டு தள்ளாடிய பீயர் தம்மை சுற்றிலும் பார்த்தார். கோமகன் பீட்டர் கிரைலாவிச், நீர் எப்படி இங்கே வந்தீர் என்று ஒரு குரல் கேட்டது. பீயர் திரும்பி பார்த்தார். அங்கே தமது முழங்கால்களை தட்டிக்கொண்டு ஒரு வேளை அந்த தெய்வச் சிலை முன்பாக அவர் முழங்கால் படியிட்டு வணங்கிய பொழுது அவருடைய கால் சட்டைகள் அழுக்கடைந்திருக்கலாம். லோட் போரிஸ் ரூபிட்ஸ்கோய் புன்னகை கொண்டு அவரை பார்த்து வந்து கொண்டிருந்தார். கவர்ச்சிகரமாக அவர் உடைகள் அணிந்திருந்தார். போர்க்களத்திற்கு பொருத்தமான ஒரு இராணுவ தோற்றம் அவரிடம் காணப்பட்டது. ஒரு நீண்ட கோட்டை அவர் அணிந்திருந்தார். குட்டதோவைப் போலவே தமது தோளில் ஒரு சிறிய சவுக்கையும் தொங்க விட்டிருந்தார். இதற்கிடையில் குட்டதோவ் கிராமத்திற்கு வந்து சேர்ந்து சமீபத்தில் இருந்த ஒரு வீட்டின் நிழலில் ஒரு பெஞ்சு மீது அமர்ந்தார். அந்த பெஞ்சை ஒரு கோசாக் அவசரமாக தூக்கிக் கொண்டு வந்து போட்டான். அந்த பெஞ்சின் மீது ஒரு கம்பளத்தை மற்றொரு கோசாக் விரித்தான். ஒரு பிரம்மாண்டமான திவ்யமான பரிவாரங்கள் அவரை சூழ்ந்து நின்றன. அந்த தெய்வச் சிலை அந்த கூட்டம் பின் தொடர மேலும் ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டது. குட்டதோவிற்கு 30 அடிகளுக்கு அப்பால் போரிசோடு பேசிக்கொண்டு பீயர் நின்றார். யுத்தம் நடக்கும் பொழுது தாம் அங்கிருக்க விரும்புவதாகவும் இராணுவ வியூகங்களை பார்க்க விரும்புவதாகவும் அவர் சொன்னார். நீர் செய்ய வேண்டியது இதுதான். எங்களுடைய முகாமின் சார்பாக உமக்கு வேண்டிய மரியாதைகளை நான் செய்வேன். கோமகன் பெனிக்சன் எங்கே இருப்பாரோ அங்கிருந்து நீர் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். நான் அவரிடம் அலுவலில் இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். உம்மை பற்றி அவரிடம் நான் பேசுகிறேன். வியூகங்களை சுற்றி பார்க்க நீர் விரும்புவீரானால் எங்களுடன் நீர் வரலாம். நாங்கள் இப்பொழுது இடது பக்கவாட்டிற்கு போகப் போகிறோம். அப்புறம் பின்னால் திரும்பி வந்த பின்பு இரவில் நீர் என்னுடன் தங்க வேண்டும். சீட்டு விளையாடுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். டிமிட்ரி சேர்கிவிச் என்பவரை உமக்கு தெரியும். அவையெல்லாம் அவருடைய விடுதிகள்தான் என்று அவர் சொல்லி கோர்கி கிராமத்தில் உள்ள 3வது வீட்டை சுட்டிக் காட்டினார். ஆனால் நான் வலது பக்கவாட்டை பார்க்க விரும்புகிறேன். அது ரொம்ப பலமானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மாஸ்க்வா நதியிலிருந்து ஆரம்பித்து வியூகங்கள் பூராவையும் சுற்றி பார்க்க நான் விரும்புகிறேன் என்று பீயர் சொன்னார். நல்லது, அதை நீர் பின்னால் செய்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமான விஷயம் இடது பக்கவாட்டுதான். ஆம் ஆம், இளவரசர் பால்கோன்ஸ்கியின் பட்டாளம் எங்கே இருக்கிறது? அதை நீர் எனக்கு சுட்டிக்காட்ட முடியுமா? இளவரசர் ஆண்ட்ரூவுடைய பட்டாளமா? நாம் அதை கடந்து போவோம். அவரிடம் உம்மை அழைத்து போகிறேன். இடது பக்கவாட்டை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று பீயர் கேட்டார். நமக்குள்ளாக பேசிக் கொள்ளுவோமானால் உமக்கு உண்மையை சொல்லுவதாய் இருந்தால் நமது இடது பக்கவாட்டு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கடவுளே அறிவார் என்று அந்தரங்கமாய் தமது குரலை தாழ்த்தி போரிஸ் கூறினார். கோமகன் பெனிக்சன் விரும்பியபடி அது இல்லவே இல்லை. அந்த மேட்டை வேறு விதமாக பாதுகாப்பு செய்ய அவர் விரும்பினார். ஆனால் என்று போரிஸ் சொல்லி
தமது தோள்களை குலுக்கினார். அந்த கலங்காத மேன்மை தங்கியவர் அப்படிச் செய்வதற்கு விரும்பவில்லை. அல்லது யாராவது அவரிடம் அம்மாதிரி சொல்லி அவர் சம்மதிக்கும்படி செய்திருக்க வேண்டும். நீர் பாரும் என்று சொல்லிய போரிஸ் அதை முடிக்கும் முன்பாக குட்டஜோவின் உதவியாளரான காய்சாராம் என்பவர் பீயரிடம் வந்தார். காய்சாராம் என்று தயக்கமில்லாத புன்னகையோடு போரிஸ் அவரை பார்த்து பேசினார். நம்முடைய வியூகங்களைப் பற்றி கோமகனிடம் விளக்கி கூற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரெஞ்சுக்காரர்களின் எண்ணங்களை எம்மாதிரியாக நமது கலங்காத மேன்மை தங்கியவர் முன்னதாக அறிந்து கொண்டார் என்பது ஒரே மலைப்பாய் இருக்கிறது என்று போரிஸ் சொன்னார். இடது பக்கவாட்டை பற்றி நீர் பேசுகிறீரா என்று காய்சாராம் கேட்டார். ஆம், அதுவேதான். இடது பக்கவாட்டு இப்பொழுது மிகுந்த பலமானதாய் இருக்கிறது. குட்டஜோம் தமது பரிவாரத்தில் இருந்து அவசியம் இல்லாதவர்களையெல்லாம் விலக்கி விட்ட போதிலும் எப்படியோ தலைமை காரியாலயத்திலேயே தாம் தங்கியிருக்கும்படி போரிஸ் செய்து கொண்டார். கோமகன் பெனிக்சனோடு அவர் ஒட்டிக்கொண்டார். யாரிடமெல்லாம் போரிஸ் சேவை செய்தாரோ அவர்களைப் போலவே கோமகன் பெனிக்சனும் அந்த வாலிப இளவரசர் லூபெட்ஸ்கோய் ஒரு அத்தியாவசியமான மனிதர் என்று நினைத்தார். இராணுவத்தில் மேலிடத்தில் 2 தெளிவாய் பிரிந்த கட்சிகள் இருந்தன. ஒன்று குட்டஜோவின் கட்சி, மற்றொன்று இராணுவ காரியாலயத்தின் தலைவரான பெனிக்சனின் கட்சி. இந்த பெனிக்சனின் கட்சியைத்தான் போரிஸ் சேர்ந்தவர். குட்டஜோவிடம் மிகுந்த பணிவான மரியாதையையும் காட்டிக்கொண்டு அதே சமயத்தில் அந்த வயதானவரால் நன்மை எதுவும் செய்ய முடியாதென்றும் பெனிக்சன் தான் எல்லாவற்றையும் கவனித்து வருகிறார் என்றும் ஒரு அபிப்பிராயத்தை போரிஸை போல வேறு யாராலும் உண்டு பண்ண முடியாது. இப்பொழுது யுத்தத்தின் முடிவான கட்டம் வந்து விட்டது. இதிலே குட்டஜோம் அழிந்து போவார் என்றும் பெனிக்சனிடம் அதிகாரம் வந்து விடுமென்றும் அவர்கள் நினைத்தார்கள். ஒருவேளை இந்த யுத்தத்தில் குட்டஜோம் வெற்றி பெற்ற போதிலும் எல்லாவற்றையும் பெனிக்சனே செய்தார் என்ற அபிப்பிராயத்தை உண்டு பண்ணும்படி செய்யப்பட்டு வந்தது. எப்படியில் இருந்தாலும் நாளைய போருக்காக பல பெரிய பரிசுகள் கொடுக்க வேண்டியிருக்கும். புதிதான மனிதர்கள் மேல் பதவிகளுக்கும் வருவார்கள். ஆகவே அன்று பூராவாக உற்சாகமான பரபரப்போடு போரிஸ் காணப்பட்டார். காய்சாராவுக்கு பின்னால் வீயரை அறிந்து மற்றவர்கள் அவரிடம் வந்தார்கள். மாஸ்கோவை பற்றி அவர் மீது பொழியப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவதற்கு அவருக்கு அவகாசமில்லை. அல்லது அவரிடம் சொல்லியவை களை எல்லாம் கேட்பதற்கும் அவருக்கு அவகாசமில்லை. அந்த முகங்களில் எல்லாம் பரபரப்பும் பீதியும் காணப்பட்டன. சிலருடைய முகங்களில் காணப்பட்ட அந்த பரபரப்புகளுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் சொந்த வெற்றிகளை பொறுத்ததாகவே இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது. வேறு சிலருடைய முகங்களில் காணப்பட்ட வேறு வகையான தோற்றங்களைப் பற்றியே பீயர் நினைத்து கொண்டிருந்தார். அந்த தோற்றங்கள் அவர்களுடைய சொந்த காரியங்களை காட்டுவதாய் இல்லை. அவை பொதுவான பிரச்சனைகளான வாழ்வதா சாவதா என்பவைகளையே காட்டிக் கொண்டிருந்தன. வீயரின் உருவத்தையும் அவரை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தையும் குட்டஜோம் கவனித்தார். அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் குட்டஜோம். கலங்காத மேன்மை தங்கியவரின் விருப்பதை ஒரு உதவியாளர் வீயரிடம் வந்து கூறினார். குட்டஜோம் அமர்ந்திருந்த பெஞ்சை நோக்கி வீயர் போனார். ஆனால் அவர் போவதற்கு முன்பாக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் அவருக்கு முன்னால் போய் சேர்ந்தார். அவர்தான் தோலாகான். அந்த பேர்வழி இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் என்று வீயர் கேட்டார். அது எந்த இடத்திலும் நெளிந்த நுழையக்கூடிய ஒரு ஜந்து என்று ஒருவர் பதில் கூறினார். அவரை பதவியில் இருந்து கீழே இறக்கிவிட்டார்கள் என்பது உமக்கு தெரியுமே. மீண்டும் அவர் மேலே வர விரும்புகிறார். ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை பற்றியும் அவர் பேசிக் கொண்டிருப்பார். எதிரியின் காவல் அணைக்குள்ளாக இரவு நேரத்தில் ஊர்ந்து சென்றார். அவர் ஒரு தைரியமான பேர்வழி தமது தொப்பியை எடுத்துவிட்டு மரியாதையோடு சூட்டு ஜோவுக்கு வீயர்தலை வணங்கினார். நான் கலங்காத மேன்மை தங்கிய வரிடம் வந்து அறிக்கையிட்டால் நீர் என்னை எங்காவது அனுப்பிவிடலாம். அல்லது நான் சொல்ல போவது உமக்கு முன்பே தெரியுமென்று சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு எதையும் இழக்க விருப்பமில்லை என்று தோலாகான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆம் ஆம், ஆனால் நான் சொல்லுவது சரியாய் இருந்தால் என்னுடைய தந்தை நாட்டிற்கு நான் ஒரு சேவை செய்வதாய் இருக்கிறது. அதற்காக நான் சாவதற்கு தயாராய் இருக்கிறேன். ஆம் ஆம், தன்னுடைய உயிரை கவனிக்காத ஒரு மனிதன் வேண்டுமென்று கலங்காத மேன்மை தங்கியவர் எப்பொழுதாவது விரும்பினால் தயவு செய்து என்னை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கலங்காத மேன்மை தங்கியவருக்கு நான் மிகுந்த உபயோகமுள்ளவன் என்பதை காட்ட முடியும் லோட். ஆம் ஆம் என்று குட்டஜோம் திருப்பிச் சொன்னார். அவருடைய சிரித்துக் கொண்டிருக்கும் கண்ணை வரவர இடுக்கி வீயரை பார்த்தார்.
ஒரு தூதருக்குள்ள சமக்காரத்தோடு பீயருக்கு பக்கத்தில் குட்டஜோவுக்கு சமீபமாக ஒரு இயற்கையான முறையில் வந்து நிற்பதைப் போல போரிஸ் வந்து சேர்ந்தார். ஏதோ விட்டு போன பேச்சைத் தொடர்ந்து பேசுவதைப் போல தமது குரலை உயர்த்தாமல் பீயரிடம் சொன்னார். சாவதற்கு தயாராக பாதுகாப்பு படையினர்கள் வெண்மையான ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட வீரத்தனம் கோமகனே! கலங்காத மேன்மை தங்கியவர் இதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே இதைப் பற்றி பீயரிடம் போரிஸ் கூறினார் என்பது தெளிவாய் இருந்தது. பாதுகாப்பு படையினரை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர் என்று குட்டஜோவ் கேட்டார். நாளைய தினம் சாவதற்கு தயாராக அவர்கள் சுத்தமான ஷர்ட்டுகளை அணிந்திருக்கிறார்கள். கலங்காத மேன்மை தங்கியவரே! ஒரு ஆச்சரியமான ஈடு இணையற்ற மக்கள் என்று குட்டஜோவ் சொன்னார். தமது கண்களை தீக்கொண்டு தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டினார். ஈடு இணையற்ற மக்கள் என்று ஒரு பிரச்சோசு திருப்பிச் சொன்னார். அப்படியானால் வெடிமருந்து வாசனையை நீர் முகர்ந்து பார்க்க விரும்புகிறீரா என்று பீயரை நோக்கிச் சொன்னார். ஆம், அது ஒரு மகிழ்ச்சியான வாசனை. உமது மனைவியை போற்றுகிறவர்களில் நான் ஒருவனாய் இருக்கும் பெருமையை பெற்றிருந்தேன். அவள் சுக்கியமாய் இருக்கிறாளா? எனது ஜாகையை உம்முடையவதாக நீர் உபயோகித்துக் கொள்ளலாம். தாம் சொல்ல விரும்பியதையோ செய்ய விரும்பியதையோ மறந்துவிட்டதைப் போல பராக்கு புத்தியோடு வயோதிகர்கள் சுற்றிலும் பார்த்து கொண்டிருப்பது அடிக்கடி நேரிடலாம். அதே மாதிரி குட்டஜோவும் செய்தார். அப்புறம் தாம் விரும்பியதை நினைவு கூர்ந்தவரைப் போல தமது உதவியாளரின் சகோதரரான ஆண்ட்ரு காய்சாரா என்பவரை அழைத்தார். அந்த கவிதைகள், மாரினுடைய அந்த கவிதைகள், அவை எல்லாம் எப்படி இருக்கின்றன? ஜெராக்காவைப் பற்றி அவர் எழுதியவை துருப்புகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பிரசங்கங்கள். அந்த கவிதைகளைச் சொல்லும், அவைகளைச் சொல்லும் என்று அவர் சிரிப்பதற்கு தயாராக இருப்பதைப் போல கூறினார். காய்சாரா அந்த கவிதையை பாடினார். அந்த கவிதையின் தாளத்திற்கு தகுந்தபடி புன்முறுவலோடு குட்டஜோவ் தமது தலையை ஆட்டிக்கொண்டிருந்தார். குட்டஜோவை விட்டு பீயர் புறப்பட்டு போனதும் அவருக்கு பின்னால் தேவலாகா வந்து அவருடைய கையை பற்றினார். உம்மை நான் இங்கே சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கோமகனே என்று அவர் பலமாய் சொன்னார். அங்கு நின்ற அந்நியர்களை கொஞ்சமும் அவர் கவனிக்காமல் ஒரு குறிப்பிட்ட உறுதியான பவித்திரமான குரலில் கூறினார். நாளை யார் உயிருடன் இருப்பார்கள் என்பதை கடவுளே அறிவார். அப்பேற்பட்ட தினத்தின் முதல் நாளாகிய இன்று எனக்கு உம்மிடம் பேசுவதற்கான இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததைப் பற்றி நான் மகிழ்ச்சியடைகிறேன். அதாவது நமக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்களைப் பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். நீர் என்மீது எவ்விதமான மனக்கசப்பும் கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். என்னை மன்னிக்கும்படி உண்மை நாம் கெஞ்சுகிறேன். தேலாகாவை ஒரு புன்னகையோடு பீயர் நோக்கினார். அவரிடம் என்ன பேசுவது என்பது அவருக்கு தெரியவில்லை. கண்களில் நீர் நிறைந்து நிற்க தோலாகாம் பீயரை தழுவி முத்தமிட்டார். தமது ஜெனரலிடம் போரிஸ் ஏதோ சில வார்த்தைகள் பேசினார். கோமகன் பெனிக்சன் பீயரை நோக்கி அவர் தம்முடன் அணி வரிசைக்கு வரலாம் என்று கூறினார். அது உமக்கு சுவாரஸ்யமாய் இருக்கும் என்றார். ஆம், ரொம்ப என்று பீயர் பதில் அளித்தார். அரை மணி நேரம் கழித்து டாட்டாரினாவிற்கு குட்டஜோவ் புறப்பட்டு போனார். தமது பரிவாரங்களுடனும் பீயருடனும் பெனிக்சன் அணி வரிசைகளை சுற்றி பார்ப்பதற்காக புறப்பட்டு போனார். 10.23 இடத்தைத்தான் நமது வியூகத்தின் பத்திய கோர்க்கியிலிருந்து பிரதான ரஸ்டா வழியாக பெனிக்சன் கீழே இறங்கி குன்றின் மேலிருந்து அவர்கள் பார்த்து பாலத்தை நோக்கி போனார். அந்த பாகம் என்று அந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார். பாலத்திற்கு பக்கத்தில் ஆற்றோரமான புதிதாய் அறுத்த கதிர் கட்டுகள் மணம் வீசிக்கொண்டு வரிசை வரிசையாக கிடந்தன. வாராடினோ என்ற கிராமத்திற்கு அந்த பாலத்தை கடந்து அவர்கள் போனார்கள். பின்னால் இடது பக்கம் திரும்பினார்கள். ஏராளமான துருப்புகளையும் பீரங்கிகளையும் கடந்து சென்றார்கள். அப்புறம் ஒரு உயரமான குன்றுகள் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே பாதுகாப்பு படையினர் அரண்களை வெட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த அரண்களுக்கு அப்பொழுது பெயர் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. பின்னால் இந்த அரண்களை ராயேவ்ஸ் அரண்கள் என்றோ அல்லது குன்று பீரங்கி படை என்றோ அழைக்கப்பட்டன. இவைகளைப் பற்றி பீயர் விசேஷ கவனம் செலுத்தவில்லை. இந்த அரண்கள் அந்த பாராடினோவில் உள்ள சமவெளியில் வேறு எந்த இடத்தையும் விட மிகவும் முக்கியமான ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய இடமாக அமையும் என்பது அவருக்கு அப்பொழுது தெரியாது. அவர்கள் பின்னால் சிமியோனாவிஸ் என்ற இடத்திற்கு போகிற பள்ளத்தாக்கை கடந்தார்கள். அங்கே சிப்பாய்கள் குடிசைகளில் இருந்தும் தானிய களஞ்சியங்களில் இருந்தும் மரக்கட்டைகளை இழுத்து வந்து கொண்டிருந்தார்கள். பின்னால் அவர்கள் குன்றிலே மேலும் கீழும் இறங்கி ஏறினார்கள்.
ஒரு இடத்தில் புயல் அடித்த மாதிரி தானிய வயல்கள் மிதித்து சமட்டப்பட்டிருந்தன. உழும் போட்டிருந்த ஒரு இடத்தசோல் பீரங்கி வண்டிகள் சென்ற பாதைகள் தோன்றின. அதையும் கடந்து அவர்கள் சென்று புதிதாக அரண்கள் வெட்டி கொண்டிருந்த ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். அந்த அரண்களின் பக்கத்தில் பெனிக்சன் நின்றார். தமக்கு எதிரே இருந்த ஷிவார்டினா அரண்களை பார்க்க ஆரம்பித்தார். ஒரு தினத்திற்கு முன்னால் அந்த அரண்கள் நம்முடையவைகளாக இருந்தன. அங்கே பல குதிரை வீரர்களை அவர்கள் தூரத்தில் பார்க்க முடிந்தது. அந்த இடத்தில் நெப்போலியனோ அல்லது முராட்டோ தங்கியிருப்பதாக அதிகாரிகள் சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் குதிரை வீரர்களான அந்த சிறிய கூட்டத்தை ஆவலோடு நோக்கினார்கள். அந்த கூட்டத்தில் நன்றாக தெரியாமல் நின்று கொண்டிருந்த அந்த உருவங்களில் நெப்போலியன் யாராய் இருக்கக்கூடும் என்பதை யோகித்து அறிவதற்கு முயற்சி செய்ய பீயரும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாக அந்த குன்றில் இருந்த குதிரை வீரர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போய் மறைந்து போனார்கள். தம்மை நெருங்கி வந்த ஒரு ஜெனரலிடம் பெனிக்சன் பேசினார். அந்த ஜெனரல் நமது துருப்புகளின் போரா அணிவகுப்புகளை பற்றியும் விளக்க ஆரம்பித்தார். தம்முடைய சாமர்த்தியம் போராவையும் ஒன்று திரட்டி வரப்போகும் போரை பற்றிய முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்ளுவதற்காக அவர் பேசியவைகளை பீயர் கவனித்து கேட்டார். ஆனால் அதை கிரகித்து கொள்ள நமக்கு சக்தி இல்லை என்பதை அவர் நினைத்த பொழுது அவருக்கு அவமானமாய் இருந்தது. அந்த பேச்சில் இருந்து அவரால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பீயர் கவனித்து கேட்கிறார் என்பதை பெனிக்சன் அறிந்தவுடன் பேசுவதை நிறுத்தி திடீரென்று அவரை பார்த்து கூறினார், இது உமக்கு சுவாரஸ்யமாய் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதற்கு மாறாக அது மிகவும் சுவாரஸ்யமாய் இருக்கிறது என்று பீயர் சொன்னார். அவர் சொல்லியது முற்றிலும் உண்மையான தல்ல. அந்த அரண்களில் இருந்து இடது பக்கமாக மேலும் போனார்கள். அடர்த்தியான பூவரசு மரங்கள் கொண்ட ஒரு காடு வழியாக அந்த ரஸ்தா போய்க் கொண்டிருந்தது. அந்த காட்டின் மத்தியில் வந்ததும் குதிரைகளின் குளம்படி ஓசைகளை கேட்டு வீதியுற்ற ஒரு பழுப்பு நிறமும் வெள்ளை கால்களும் கொண்ட முயல் திடீரென்று துள்ளி பாய்ந்தது. அது மிகவும் குழப்பம் அடைந்திருந்தபடியால் அந்த ரஸ்தாவிலேயே அவர்களுக்கு முன்பாக கொஞ்சம் தூரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். பல கூறல்கள் அதை பார்த்து கூச்சலிட்டபடியால் ஒரு பக்கமாக அது பாய்ந்து அந்த புதரில் மறைந்து விட்டது. அந்த காடு வழியாக 1.5 மைல் தூரம் அவர்கள் போன பின்பு ஒரு வெட்ட வெளிக்கு வந்து சேர்ந்தார்கள். ரூட்காவின் பிரிவைச் சேர்ந்த படைகள் இடது பக்கவாட்டை பாதுகாப்பதற்காக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடது பக்கவாட்டில் கடைசி முனையில் நின்று மிகுந்த உஷ்ணத்தோடு வெகு நேரம் பெனிக்சன் பேசினார். அவர் பேசியதை கவனித்த பீயர் பிரமாதான முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவுகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார். ரூட்காவில் துருப்புகளுக்கு எதிராக ஒரு உயரமான இடம் இன்னும் துருப்புகளால் ஆக்கிரமிக்கப்படாமல் இருந்தது. இந்த தவறை பார்த்து பெனிக்சன் பலத்த குரலில் குறை கூறினார். சுற்றுப்புறங்களை நன்றாக பார்க்கக்கூடிய அந்த உயரமான இடத்திற்கு கீழாக துருப்புகள் இருக்கும்போது அந்த உயரமான இடத்தில் மட்டும் துருப்புகளை வைக்காமல் விட்டு வைத்திருப்பது பைத்தியக்காரத்தனம் என்று அவர் கூறினார். அங்கிருந்த ஜெனரல்கள் வேறு சிலரும் அதே அபிப்பிராயத்தையே வெளியிட்டார்கள். குறிப்பாக ஒருவர் மிகுந்த இராணுவ ஜபர்தஸ்தோடு அம்மாதிரி விட்டு வைத்திருப்பது துருப்புகளை பலியிடுவதைப் போலாகும் என்று சொன்னார். அந்த உயரமான இடத்தை துருப்புகள் ஆக்கிரமிக்கும்படி தமது சொந்த அதிகாரத்தில் பெனிக்சன் உத்தரவிட்டார். இடது பக்கவாட்டில் உள்ள இந்த வியூக அமைப்பானது இராணுவ விவரங்களை அறிந்து கொள்ளுவதற்கு தமது சக்தி இல்லை என்ற சந்தேகத்தை பீயருக்கு இன்னும் அதிகமாக்கியது. குன்றிற்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த நமது துருப்புகளின் நிலைமையை பற்றி பெனிக்சனும் மற்ற ஜெனரல்களும் குற்றம் கூறியதை பீயர் அறிந்து கொண்டார். அவர்களுடைய அபிப்பிராயத்தை தாமும் ஆதரித்தார். ஆனால் அந்த குன்றிற்கு பின்னால் துருப்புகளை வைக்கும்படி உத்தரவு கொடுத்த அதிகாரி இவ்வளவு பெரிய பாதகமான ஊழலை எப்படி செய்ய முடியும் என்பதை அறிய முடியவில்லை. பெனிக்சன் நினைத்தபடி அந்த துருப்புகளை அங்கே பாதுகாப்பதற்காக வைக்கவில்லை என்பது பீயருக்கு தெரியாது. அவர்கள் அங்கே மறைவான இடத்தில் வெளியே தெரியாமல் இருந்து நெருங்கி வரும் எதிரியை திடீரென்று தாக்குவதற்காகவே வைக்கப்பட்டிருந்தார்கள். பெனிக்சனுக்கு இது தெரியாது. சேனாதிபதியை கலந்து கொள்ளாமல் தமது விருப்பப்படி அந்த துருப்புகளை மேலே நகரும்படி உத்தரவிட்டார். 10.24 ஆகஸ்ட் 25 தேதியன்று ஒரு பிரகாசமான மாலையில் கினியாகோவா என்ற கிராமத்தில் உள்ள ஒரு கொட்டகையில் இளவரசர் ஆண்ட்ரு தமது முழங்கை மீது சாய்ந்து கொண்டு படுத்திருந்தார். அவருடைய பட்டாளத்தின் முகாம்களில் 1 கோடி அந்த கிராமத்தில் இருந்தது.
இடிந்து போன அந்த சுவரில் காணப்பட்ட ஒரு ஒட்டை வழியாக அதைச் சுற்றியிருந்த மரக்கட்டை வேலைக்கு அப்பால் 30 வருஷங்களான பூவரசு மரங்களின் வரிசையை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த மரங்களில் உள்ள தாழ்ந்து அவருக்கு தோன்றிய ஒரு வயலில் ஓட்ஸ் தானிய கதிர்கள் கூர்கூராக நின்ற கொண்டிருந்தன. அங்கிருந்த சில புதர்களுக்கு பக்கத்தில் கணப்பு மூட்டங்களில் இருந்தும் சிப்பாய்களின் சமையல் அறைகளில் இருந்தும் புகைகள் கிளம்பிக் கொண்டிருப்பது அவருக்கு தோன்றின. 7 வருஷங்களுக்கு முன்னால் ஆஸ்திரேலிய போர்க்களத்தில் அவருக்கு எம்மாதிரி பரபரப்பும் எரிச்சலும் தோன்றினவோ அதே மாதிரி யுத்தத்திற்கு முதல் நாளாகிய அன்றும் தோன்றின. அவருடைய வாழ்க்கை குறுகியதாகவும் சுமையானதாகவும் யாருக்கும் பிரயோஜனமற்றதாகவும் அவருக்கு தோன்றியது. மறுநாள் நடக்கப் போகும் போரை பற்றிய உத்தரவுகளை அவர் பெற்றார். அதே மாதிரி அந்த போருக்கு வேண்டிய உத்தரவுகளையும் அவரும் பிறப்பித்து விட்டார். இப்பொழுது வேறு செய்வதற்கு வேலை எதுவும் இல்லை. எளிதான தெளிவான அவற்றால் மிகுந்த பயங்கரமான அவருடைய சிந்தனைகள் அவருக்கு அமைதியை கொடுக்கவில்லை. அவர் இதுவரை கலந்து கொண்ட போர்களிலே எல்லாம் நாளைக்கு நடக்கப் போகும் போரே மிகுந்த பயங்கரமாய் இருக்குமென்பதை அவர் அறிவார். அவருடைய வாழ்க்கையில் மரணம் நேரலாம் என்ற பிரச்சனை முதல் தடவையாக அவருக்கு தோன்றியது. மரணத்தினால் ஏற்படக்கூடிய உலக விவகாரங்களைப் பற்றியோ அல்லது அதனால் மற்றவர்களுக்கு ஏற்படும் பலன்களைப் பற்றியோ அவர் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அந்த மரணத்தினால் ஏற்படும் தம்மை பற்றிய தம்முடைய ஆத்மாவைப் பற்றிய பலன்களைப் பற்றியே அவர் நினைத்து கொண்டிருந்தார். அந்த மரணம் என்பது மிகுந்த தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பயங்கரமாகவும் அநேகமாய் நிச்சயமாய் நடக்கக்கூடும் என்பதைப் போலவும் அவருக்கு தோன்றியது. முன்னால் அவரை வருத்தி வந்த அவருடைய சிந்தனையை கவர்ந்து வந்தவைகள் எல்லாம் அவருடைய இந்த மன காட்சியின் உச்சியிலிருந்து பார்க்கப்பட்ட போது இப்பொழுது நிழல்கள் இல்லாத கனிவற்ற வெள்ளை வெளிச்சத்தால் பிரகாசமடைந்து காணப்படுவது போலவும் உருவக காட்சி அதற்கு எதுவும் இல்லாதது போலவும் தோன்றின. சினிமா படங்களைப் போல அவருடைய வாழ்க்கை அவருக்கு காணப்பட்டது. அந்த படங்களை செயற்கை வெளிச்சத்தில் ஒரு கண்ணாடி மூலம் வெகு காலமாக அவர் பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த படங்கள் எல்லாம் இப்பொழுது அவருக்கு மோசமாக வரைந்த படங்களைப் போல பகல் வெளிச்சத்தில் கண்ணாடி இல்லாமல் தோன்றின. ஆம் ஆம், அந்த போலி உருவங்கள் அதோ அங்கே இருக்கின்றன. அவைதான் எனக்கு பரபரப்பையும் பரவசத்தையும் மனவேதனையையும் கொடுத்தன என்று அவர் தமது வாழ்க்கையில் உள்ள முக்கியமான காட்சிகளின் படங்களைப் பற்றி ஆலோசனை செய்தபோதும் அவருடைய மரணத்தின் மனக்காட்சியான அந்த கனிவற்ற வெள்ளை பகல் வெளிச்சத்தில் அவர் பார்த்த போதும் தமக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டார், அதோ அவை அங்கே இருக்கின்றன. அந்த மோசமாக வரையப்பட்ட படங்கள் அங்கே இருக்கின்றன. அவைதான் ஒரு காலத்தில் சிலாக்கியமாகவும் இரகசியங்களாகவும் தோன்றின. கீர்த்தி, உயர்வட்டாரத்தின் நன்மை, ஒரு பெண்ணின் காதல், தந்தை நாடு, இவையெல்லாம் எவ்வளவு முக்கியமானவைகளாகவும் மிக உயர்ந்த அர்த்தம் கொண்டவைகளாகவும் எனக்கு தோன்றி வந்தன. இவையெல்லாம் இந்த காலை நேரத்தின் அந்த கனிவற்ற வெள்ளை வெளிச்சத்தில் மிகவும் அற்பமாகவும் வெளிரி போயும் அழகில்லாதவையாயும் தோன்றுகின்றன. அந்த வெள்ளை வெளிச்சம் எனக்காகவே உதயமாவதாக தோன்றுகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட 3 பெரிய துக்கங்கள் அவருடைய கவனத்தை முக்கியமாக இப்பொழுது கவர்ந்து நின்றன. ஒரு பெண்ணின் மீது அவர் கொண்ட காதல், அவருடைய தந்தையின் மரணம், பாதிக்கு மேல் ருஹியாவை பிரெஞ்சு படையெடுப்பு ஆக்கிரமித்துக் கொண்டது. காதல், அந்த சிறிய பெண் அவளிடம் மாய சக்திகள் நிறைந்து வழிந்ததாக எனக்கு தோன்றியது. ஆம், நான் நிச்சயமாக அவளை காதலித்தேன். அவளுடன் காதலோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கான மனோகரமான திட்டங்களை வகுத்தேன். ஓ, நான் எப்பேற்பட்ட பையன் என்று அவர் மனக்கசப்போடு பலமாய் வாய் விட்டு கூறினார். நான் ஒரு லட்சிய காதலில் நம்பிக்கை கொண்டிருந்தேன். 1 வருஷம் நான் இங்கே இல்லாதபோது அவள் என்னிடம் விசுவாசத்தோடு இருக்கும்படி அந்த காதல் செய்யும் என்று நான் நம்பினேன். கதைகளில் சொல்லப்பட்ட அந்த அமைதியான புறாவைப் போல என்னை விட்டு பிரிந்திருப்பதால் வாடிக்கொண்டிருப்பாள். அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப சுலபமானது. அவையெல்லாம் ரொம்ப சுலபம், ரொம்ப பயங்கரம். பாலுடு ஹில்ஸ் மாளிகையை எனது தந்தை கட்டிய பொழுது அந்த மாளிகையும் அந்த நிலமும் அந்த காற்றும் அவருடைய விவசாயிகளும் அவரைச் சேர்ந்தவை என்று நினைத்தார். ஆனால் நெப்போலியன் வந்து அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டார். அவர் ஒருவர் இருந்தார் என்பதே அவருக்கு தெரியாது. வாதையில் கிடக்கிற சுள்ளியை எப்படி ஒதுக்கி தள்ளுவோமா, அதே மாதிரி அவர் தள்ளினார். எனது தந்தையின் பாலுடு ஹில்ஸ் மாளிகையில் அவருடைய முழு வாழ்க்கையும் உடைந்து சிதறிப் போயின. இது கடவுளிடமிருந்து வரும் ஒரு சோதனை என்று இளவரசி மேரி சொல்லுகிறாள். ஆனால்
அவர் இங்கே இல்லாதபோது, இனி திரும்பி வரவே முடியாதபோது, எதற்காக இந்த சோதனை? அவர் இங்கே இல்லை. அப்படியானால் இந்த சோதனை யாருக்காக உத்தேசிக்கப்பட்டது? என்னுடைய தந்தை, நாடு, மாஸ்கோவின் அழிவு. நாளை நான் கொல்லப்படலாம். பிரெஞ்சுக்காரனால் கூட இல்லாமல் எனது நாட்டைச் சேர்ந்த ஒருவனாலேயே கொல்லப்படலாம். நேற்று நடந்த மாதிரி எனது காதுக்கு பக்கத்தில் ஒருவன் சுடலாம். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்னுடைய தலையையும் கால்களையும் பற்றி ஒரு பள்ளத்தில் தூக்கி போடலாம். அவர்களுடைய மூக்குகளுக்கு கெட்ட வாசனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படிச் செய்யலாம். வாழ்க்கையில் பொது நிலைமைகள் கிளம்பலாம். அவையெல்லாம் வெகு சாதாரணமானவை என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் அவற்றைப் பற்றி எதையும் நான் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அப்பொழுது நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை. பூவரசு மரங்களின் அந்த வரிசை சூரிய வெளிச்சத்தினால் பிரகாசமடைந்து இருந்தது. பச்சை மஞ்சள் இலைகளோடும் வெள்ளை மரப்பட்டையோடும் அவை ஆடாமல் அசையாமல் இருந்தன. சாவதற்கு, நாளை கொல்லப்படுவதற்கு. நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் இவையெல்லாம் இன்னமும் இருக்கும். நான் இருக்க மாட்டேன். அந்த பூவரசு மரங்களும் சுருள் சுருளான மேகங்களும் கணப்பு மூட்டங்களில் இருந்து மேலே கிளம்பிக் கொண்டிருந்த புகைகளும் அவரை சுற்றியிருந்த மற்றவைகளும் மாறிப்போய் பயங்கரமாகவும் பயமுறுத்துபவைகளாகவும் அவருக்கு தோன்றினோ. அவருடைய முதுகெலும்பு வழியாக ஒரு குளிர்ந்த நடுக்கம் கீழே இறங்கியது. அவர் வேகமாய் எழுந்தார். அந்த கொட்டகையை விட்டு வெளியேறி அங்கே நடக்க ஆரம்பித்தார். அவர் திரும்பிய பின்பு கொட்டகைக்கு வெளியே குரல்கள் கேட்டன. யாரது என்று அவர் கூவினார். முன்னாள் தோலாகாவின் படைப்பிரிவைச் சேர்ந்த கமாண்டரான சிகப்பு மூக்கையுடைய காப்டன் தீமோகின் தற்சமயம் அதிகாரிகளின் பற்றாக்குறையால் ஒரு படை கமாண்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நாணத்தோடு அந்த கொட்டகைக்குள் நுழைந்தார். அவருக்கு பின்னால் ஒரு உதவியாளரும் பட்டாளத்தின் சம்பள அதிகாரியும் வந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரோ அவசரமாய் எழுந்து அவர்கள் வந்த காரியங்களைப் பற்றி கவனித்து கேட்டு அவர்களுக்கு மேலும் உத்தரவுகளை கொடுத்தார். அவர்களை போகச் சொல்லுவதற்கு அவர் இருந்தபோது அவருக்கு அறிமுகமான ஒரு மழலை குரல் கொட்டகைக்கு பின்னால் இருந்து கேட்டது. பிசாசு பிடிக்க என்று அந்த மனிதர் எதிலேயோ தடுமாறியவர் சொன்னார். அந்த கொட்டகைக்கு வெளியே இளவரசர் ஆண்ட்ரோ பார்த்தபோது அவர் வீயரை கண்டார். வழியில் கிடந்த ஒரு கட்டையின் மீது அவர் தடுக்கி விழ இருந்தார். அங்கிருந்து அவர் வந்து கொண்டிருந்தார். தம்முடைய இனத்தைச் சேர்ந்தவர்களை பொதுவாக சந்திப்பது இளவரசர் ஆண்ட்ரோவுக்கு அதிருப்தியாக இருந்தது. முக்கியமாக வீயரை அவர் சந்திக்க விரும்பவில்லை. ஏனெனில் கடைசியாக அவர் மாஸ்கோவிற்கு போய் இருந்தபோது நடந்த மனவேதனையான காரியங்கள் எல்லாம் வீயரை பார்க்கும் போது அவருடைய மனதில் மீண்டும் தோன்றலாம். நீரா? என்ன ஆச்சரியம்! நீர் ஏன் இங்கே வந்தீர்? இது எதிர்பாராத விஷயம் என்று அவர் சொன்னார். இம்மாதிரி அவர் பேசியபோது அவருடைய கண்களும் முகமும் கனிவு தோற்றங்களை காட்டவில்லை. விரோதத்தையே அவை காட்டின. அதை உடனே வீயர் கவனித்தார். மிகுந்த உற்சாகத்தோடு அவர் அந்த கொட்டகைக்கு வந்தார். ஆனால் இளவரசர் ஆண்ட்ரோவின் முகத்தை பார்த்ததும் அவருடைய மன தயக்கம் கொண்டு அமைதியற்று போயிற்று. நான் வந்திருப்பது சும்மா. உமக்கு தெரியும். வந்திருக்கிறேன். அது எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று வீயர் சொன்னார். அன்றைய தினம் பல தடவைகளில் சுவாரஸ்யம் என்ற வார்த்தையை அர்த்தமில்லாமல் அவர் உபயோகித்தார். எனக்கு போரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஓ ஆம், போரை பற்றி பிரி மேசன் சங்க சகோதரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் அதை எப்படி நிறுத்தப் போகிறார்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரோ கேலியாக பேசினார். நல்லது, மாஸ்கோ எப்படி இருக்கிறது? எனது வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் கடைசியாக மாஸ்கோ வந்து சேர்ந்து விட்டார்களா என்று அவர் மிகுந்த சிரத்தையோடு கேட்டார். ஆம், அவர்கள் வந்துவிட்டார்கள். ஜூலி ரூபிட்ஸ்கயா என்னிடம் அப்படிச் சொன்னாள். அவர்களை நான் பார்க்க போனேன். ஆனால் பார்க்க முடியவில்லை. மாஸ்கோவிற்கு பக்கத்தில் உள்ள உமது எஸ்டேட்டிற்கு அவர்கள் போய்விட்டார்கள். 10.25 பருத்த உருவத்தை அந்த அதிகாரிகள் ஆச்சரியத்தோடு நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லிய மாஸ்கோ விஷயங்களைப் பற்றியும் அவர் அன்று காலை சுற்றி பார்த்து விட்டு வந்த நமது இராணுவ நிலைமையைப் பற்றி சொல்லுவதையும் அவர்கள் அந்த அதிகாரிகள் அவரிடம் விடைபெற்றுக் கொள்ள தயாரானார்கள். ஆனால் தமது நண்பருடன் தனியாக இருக்க இளவரசர் ஆண்ட்ரோ தயங்கினார். அதனால் தேநீர் அருந்தி போகும்படி அவர்களை 25 கேட்டுக்கொண்டார். நாற்காலிகள் கொண்டு வந்து போடப்பட்டு தேநீர் பரிமாறப்பட்டது. வீயரின் கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.
இளவரசர் ஆண்ட்ரூ முனமாய் இருந்தார். அவருடைய தோற்றம் விருப்பமற்றதாய் இருந்த படியால் வீயர் தாம் கூறியவைகளை நல்ல சுபாவம் கொண்ட படைப்பிரிவு கமாண்டரான தீமோகினிடம் சொல்லி வந்தார். ஆகவே நமது துருப்புகளின் அணி வரிசைகளைப் பற்றி நீர் அறிந்து கொண்டீர் அல்லவா என்று இளவரசர் ஆண்ட்ரூ இடைமறித்து கேட்டார். ஆம், அதுதான். நீர் என்ன நினைக்கிறீர்? நான் ஒரு இராணுவக்காரனாக இல்லாதபடியால் அதை பூராவாக புரிந்து கொண்டதாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவான நிலைமையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று வீயர் கூறினார். நல்லது, அப்படியானால் யாராய் இருந்தாலும் சரி, வேறு யாரையும் விட நீர் அதிகமாய் அறிந்திருக்கிறீர் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். ஓ என்று வீயர் குழப்பத்தோடு தமது மூக்கு கண்ணாடிகளுக்கு மேலாக இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து கூறினார். நல்லது, குட்டஜோவின் நியமனத்தை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர்? அவருடைய நியமனத்தை பற்றி மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அவ்வளவு தான் எனக்கு தெரியும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ பதில் அளித்தார். வாரக்ளே தி தாலியை பற்றிய உமது அபிப்பிராயத்தை எனக்குச் சொல்லும். மாஸ்கோவில் அவரை பற்றி பேசுகிறவைகளை கடவுளே அறிவார். நீர் அவரை பற்றி என்ன நினைக்கிறீர்? அவர்களை கேளும் என்று அந்த அதிகாரிகளை சுட்டிக்காட்டி இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொன்னார். தயவு காட்டும் கேள்வி புன்னகையோடு தீமோகினை வீயர் நோக்கினார். அந்த அதிகாரியிடம் பேசும் ஒவ்வொருவரும் தங்களை அறியாமலேயே அம்மாதிரி தான் பேசுவார்கள். கலங்காத மேன்மை தங்கியவர் நியமனமான பின்பு நமக்கு வெளிச்சம் மீண்டும் தோன்றுகிறது. மேன்மை தங்கியவரே என்று தீமோகின் சங்கோஜத்தோடு கூறி தமது கர்னலை பார்ப்பதற்காக திரும்பினார். ஏன் அப்படி என்று வீயர் கேட்டார். நல்ல விறகுகளையும் குதிரை தீனியையும் பொறுத்த வரையில் நான் உமக்குச் சொல்லுகிறேன். ஸ்வெட்சியானியில் இருந்து நாங்கள் பின்வாங்கி வந்தபோது ஒரு குச்சியை கூட தொடுவதற்கோ அல்லது ஒரு கட்டு வைக்கோலையோ வேறு எதையோ தொடுவதற்கோ நாங்கள் துணிவு கொள்ளவில்லை. நீரே பாரும், நாங்களோ போய்க் கொண்டிருக்கிறோம். அந்த எதிரி அவை எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளுவான். அப்படி அல்லவா மேன்மை தங்கியவரே என்று தீமோகின் சொல்லிவிட்டு இளவரசரை திரும்பி பார்த்தார். ஆனால் நாங்கள் துணியவில்லை. எங்களுடைய பட்டாளத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் அம்மாதிரி செய்ததற்காக இராணுவ கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு தண்டனை அடைந்தார்கள். ஆனால் கலங்காத மேன்மை தங்கியவர் சேனாதிபதியாக வந்ததும் எல்லா விஷயங்களும் நேர்மையாய் விட்டன. இப்பொழுது நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அது எதற்காக தடுக்கப்பட்டது? தீமோகின் அந்த கேள்விக்கு எப்படி என்ன பதில் சொல்லுவது என்பதையறியாமல் குழப்பத்தோடு சுற்றிலும் பார்த்தார். அதே கேள்வியை இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு வீயர் போட்டார். ஏன் நமது எதிரிக்கு விட்டுக் கொடுக்கும் நமது நாட்டை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தார்கள் என்று விஷம் கலந்த கேலியோடு இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். அது ரொம்ப நியாயமான காரணம். நாட்டை கொள்ளையடித்து அம்மாதிரி கொள்ளையடிப்பதற்கு துருப்புகள் பழகிப் போகும்படி விட்டுவிடக்கூடாது. ஸ்மாலென்ஸ்கில் கூட பிரெஞ்சுக்காரர்கள் பக்கவாட்டில் நம்மை வளைத்துக் கொள்ளுவார்கள் என்று அவர் பாரக்ளே தி தாலே முடிவு செய்ததும் சரியானது தான். ஏனெனில் எதிரிகளிடம் நம்மை விட அதிகமாக துருப்புகள் இருந்தன. ஆனால் ஒரு விஷயத்தை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு கிரீச்சு கூறலில் கத்தினார். தம்மை அறியாமலேயே அந்த கிரீச்சு கூறலில் அவரிடமிருந்து வெளிப்பட்டது. முதல் தடவையாக ரஷ்ய பூமிக்காக நாம் போர் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் இதற்கு முன்பு எப்பொழுதும் பார்த்திராத ஒரு வீர உணர்ச்சி நமது மனிதர்களிடம் இருக்கிறதென்பதையும் அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பிரெஞ்சுக்காரர்களை 2 நாட்கள் நாம் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தோம். அந்த வெற்றியானது நமது பலத்தை 10 மடங்கு அதிகமாக்கியது. நம்முடைய முயற்சிகளும் நமக்கேற்பட்ட நஷ்டங்களும் வீணாக போகும்படி நாம் பின்வாங்க வேண்டுமென்று அவர் பாரக்ளே உத்தரவிட்டார். நமக்கு துரோகம் செய்ய வேண்டுமென்று அவர் நினைக்கவில்லை. அவர் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து அவரால் எவ்வளவு சிலாக்கியமாக செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்வதற்கு முயற்சி செய்தார். அதனால்தான் அவர் அந்த பதவிக்கு பொருத்தமில்லாதவராய் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக அலசி பார்த்து வெகு துல்லியமாக ஒவ்வொரு ஜெர்மன்காரரும் செய்வதைப் போல திட்டங்கள் போட்டு அவர் செய்வதனால்தான் அவர் அந்த பதவிக்கு இப்பொழுது தகுதியற்றவர். இதை எப்படி நான் விளக்க முடியும்? நல்லது, உமது தந்தை ஒரு ஜெர்மன் வேலைக்காரனை அமர்த்தியிருந்தார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவன் உமது தந்தைக்கு வேண்டிய அவசியங்களை உம்மைவிட சிலாக்கியமாக செய்யக்கூடியவன் என்றும் அதனால் அவன் ஒரு சிலாக்கியமான வேலைக்காரன் என்றும் வைத்துக் கொள்ளுவோம். நல்லது, அப்படியே அவன் வேலை செய்து கொண்டிருக்கட்டும். ஆனால் உமது தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும்போது நீர் அந்த வேலைக்காரனை வெளியே அனுப்பிவிடுகிறீர். அனுப்பிவிட்டு
உமக்கு அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு வேண்டிய சிசுருஷைகளை நீரே கவனித்துச் செய்கிறீர். அப்படிச் செய்யும்போது அந்த திறமையுள்ள வேலைக்காரனால் ஒரு அந்நியனால் செய்யக்கூடியதை விட அதிகமாக அவருக்கு நீர் இதத்தை கொடுக்க முடியும். வாரக்கிளையை பொறுத்த வரையில் இது விஷயம்தான். ருஷ்யா நல்ல நிலைமையில் இருந்தபோது ஒரு அயல் நாட்டு வாசி அதற்கு சேவை செய்யலாம். அவர் ஒரு சிறந்த மந்திரியாகவும் விளங்கலாம். ஆனால் ருஷ்யாவிற்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அதன் மக்களின் ஒருவரையே அது விரும்பும். உம்முடைய கிளப்பில் அவரை ஒரு துரோகி என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவரை ஒரு துரோகி என்று பழிச் சொல் கூறுவதனால் ஏற்படும் பலன் ஒன்றுதான். அதாவது பின்னால் அவர்களுடைய பொய் பிரசாரத்திற்காக அவர்கள் வெட்கமடைந்து அவரை துரோகிக்கு பதிலாக ஒரு பெரிய வீரராகவோ ஒரு மேதையாகவோ செய்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். அது முன்பு செய்ததை விட இன்னும் அதிக அநியாயமாக இருக்கும். அவர் ஒரு யோக்கியமான மிகுந்த கண்டிப்பான ஜெர்மனியர் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறி முடித்தார். அவர் ஒரு சாமர்த்தியமான கமாண்டர் என்று சொல்லுகிறார்களே என்று பீயர் கேட்டார். ஒரு சாமர்த்தியமான கமாண்டர் என்றால் என்ன என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேலியோடு பதில் சொன்னார். ஒரு சாமர்த்தியமான கமாண்டர் என்றால் என்ன? நடக்கப் போகிறவைகளை எல்லாம் முன்னதாக அறியக்கூடியவர், எதிரியின் நோக்கங்களை முன்னதாக அறியக்கூடியவர் என்று பீயர் பதில் அளித்தார். ஆனால் அது அசாத்தியம் என்று அந்த கேள்வி வெகு காலத்திற்கு முன்பாகவே தீர்மானம் செய்து விடப்பட்டதைப் போல இளவரசர் ஆண்ட்ரூ பதில் அளித்தார். வியப்போடு பீயர் அவரை நோக்கினார். என்றாலும் போர் என்பது ஒரு சதுரங்க விளையாட்டை போன்றது என்று அவர்கள் கூறுகிறார்களோ என்று அவர் குறிப்பிட்டார். ஆம், ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. சதுரங்க விளையாட்டில் உமது காய்களை ஒவ்வொரு தடவையும் நகர்த்தும் போது நீர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். அங்கே காலவரையறை கிடையாது. மற்றொரு வித்தியாசம், ஒரு காயை விட ஒரு வீரன் எப்பொழுதுமே அதிக பலமானவன். ஆனால் ஒரு காயை விட 2 காய்கள் எப்பொழுதுமே பலமானவை. யுத்தத்தில் ஒரு படைப்பிரிவு சில சமயங்களில் ஒரு டிவிஷனை விட பலமானதாய் இருக்கும். சில சமயங்களில் ஒரு கம்பெனியை விட பலவீனமாகவும் ஆகிவிடக்கூடும். துருப்புகளின் பலாபலம் எவ்வளவு என்பதை ஒருவராலும் எப்பொழுதும் அறிய முடியாது. கமாண்டர்களால் செய்யும் ஏற்பாடுகளை பொறுத்துத்தான் அல்லது பரிவாரங்கள் செய்யும் ஏற்பாடுகளை பொறுத்துத்தான் காரியங்கள் இருக்கின்றன என்பது உண்டானால், நான் இங்கே இந்த கனவான்களுடன் சேவை செய்வதற்கு பதிலாக பரிவாரத்திலேயே தங்கி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் நாளை நடக்கப் போகும் யுத்தம் இங்கேயுள்ள நம்மை பொறுத்திருக்கிறதே தவிர மேலிடத்தில் உள்ள சேனாதிபதியின் பரிவாரத்திடம் இல்லை. இராணுவ அமைப்பை பொறுத்தோ தளவாடங்களை பொறுத்தோ அவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தோ அல்லது அணிவகுப்புகளை பொறுத்தோ வெற்றி என்பது எப்பொழுதும் சார்ந்திருக்கப் போவதும் இல்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். அப்படியானால் இதை சார்ந்திருக்கிறது. என்னிடமும் அவரிடமும் தீமோகினை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு சிப்பாயிடமுள்ள உணர்ச்சியில் அது சார்ந்திருக்கிறது. இளவரசர் ஆண்ட்ரூ தீமோகினை நோக்கினார். அவர் தமது கமாண்டரை பீதியோடும் குழப்பத்தோடும் பார்த்து கொண்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ எப்பொழுதுமே அதிகமாக பேசாது முனமாய் இருக்கக்கூடியவர் இப்பொழுது மிகுந்த பரபரப்பாக காணப்பட்டார். அவருக்கு திடீரென்று தோன்றிய நினைப்புகளை அவரால் வெளியிடாமல் இருக்க முடியவில்லை என்று தோன்றியது. வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியோடு தீர்மானிப்பவர்களால் தான் ஒரு போர் வெற்றி அடைகிறது. ஆஸ்திரேலிய போரில் நாம் ஏன் தோல்வி அடைந்தோம்? பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நமக்கும் சமமாக நஷ்டங்கள் ஏற்பட்டன. ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த போரில் நாம் தோல்வி அடையப் போகிறோம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருந்தோம். அதனால் அடுத்த போரில் நாம் தோல்வி அடைந்தோம். அம்மாதிரி நாம் ஏன் சொன்னோம்? ஏனென்றால் அங்கே நாம் போரிடுவதற்கு காரணம் எதுவுமில்லை. அந்த போர்க்களத்தில் இருந்து எவ்வளவு சீக்கிரமாக நாம் வெளியே வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டுமென்று நாம் விரும்பினோம். நாம் தோற்றுவிட்டோம், ஆகையால் நாம் ஓடுவோம் என்று சொன்னோம். நாம் ஓடினோம். அம்மாதிரி மாலை வரையில் நாம் சொல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை கடவுளே அறிவார். ஆனால் நாளைய தினம் அம்மாதிரி நாம் சொல்ல மாட்டோம். நமது இராணுவ அமைப்புகளை பற்றி நீர் பேசுகிறீர். நமது இடது பக்கவாட்டு பலவீனமாய் இருக்கிறது, வலது பக்கவாட்டு நீண்டு போய்விட்டது என்று நீர் சொல்லுகிறீர். அவையெல்லாம் வெறும் அசட்டு பேச்சுகள். ஏனெனில் அம்மாதிரியான காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் நாளை நமக்கு நேரப்போவது என்ன? கோடிக்கணக்கான பற்பல விதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஒரு வினாடியில் அவற்றில் ஏதாவது ஒன்றின் நமாக தீர்மானிக்கப்படும். அதாவது
நமது வீரர்களோ அல்லது அவர்களுடைய வீரர்களோ ஓடுகிறார்களா ஓடாமல் இருக்கிறார்களா என்பதை பொறுத்தும், இந்த மனிதனோ அந்த மனிதனோ கொல்லப்பட்டானா என்பதை பொறுத்தும் அந்த வினாடியில் அந்த முடிவு இருக்கும். ஆனால் இப்பொழுது செய்யப்படும் இவையெல்லாம் ஒரு விளையாட்டுத்தான். நமது அணிவகுப்புகளை யாருடன் நீர் சுற்றி பார்த்து வந்தீரோ அவர்கள் இதில் உதவி செய்வதில்லை, ஆனால் இடையூறு செய்கிறார்கள். தங்களுடைய சிறிய சுய நன்மைகளைப் பற்றியே அவர்கள் நிச்சயமாக நினைவு கொண்டிருக்கிறார்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். இப்பேற்பட்ட சமயத்திலா என்று பீயர் கண்டிப்பது போல கேட்டார். ஆம், அப்பேற்பட்ட சமயத்தில் தான். அவர்களை பொறுத்த வரையில் இம்மாதிரி சமயத்தில் தான் பதவியில் போட்டியாக இருக்கும் ஒருவரை கீழே தள்ளுவதற்கும் பதக்கங்களை பெறுவதற்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். என்னை பொறுத்த வரையில் நாளைய தினம் என்பதை பற்றி எனக்கு தோன்றுவது இதுதான். 100,000 பேருள்ள ருஷ்ய இராணுவமும் 120,000 பேருள்ள பிரெஞ்சு இராணுவமும் போரிடுவதற்காக கூடி நிற்கின்றன. இந்த 200,000 வீரர்களும் நாளை போர் செய்வார்கள். ஆனால் எந்த கட்சி அதிக மூர்க்கமாக போர் செய்கிறதோ அந்த கட்சியே வெற்றி பெறும். நாளை என்ன நடந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்லுகிறேன். மேலிடத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் குழப்பினாலும் சரி, நாளையே போரில் நாம் வெற்றி பெறப் போகிறோம். நாளையன்று என்ன நேரிட்டாலும் சரி, நாம் வெற்றி பெறுவோம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். அதுதான் மேன்மை தங்கியவரே, அதுதான் உண்மை, அசல் உண்மை என்று திமோகின் சொன்னார். நாளை யார்தான் தங்கள் சிரமத்தை பார்க்கப் போகிறார்கள்? என்னுடைய படைப்பிரிவைச் சேர்ந்த சிப்பாய்கள் வாட்கா மதுவை குடிக்கப் போவதில்லை என்றும் அதை குடிப்பதற்கு இது நாள் அல்ல என்றும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள். அதிகாரிகள் எழுந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ அவர்களோடு கொட்டகையை விட்டு வெளியே போய் தமது உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய கடைசி உத்தரவுகளை கொடுத்தார். அவர்கள் போன பின்பு இளவரசர் ஆண்ட்ரூவுடன் பியர் வந்து பேச ஆரம்பித்த போது 3 குதிரைகளின் குளம்படி ஓசைகளை அவர்கள் கேட்டார்கள். கொட்டகைக்கு பக்கத்தில் இருந்த ரஸ்டாவில் இருந்து அவை வந்து கொண்டிருந்தன. அப்பக்கமாக திரும்பி பார்த்தபோது வால் ஜாகன், கிளாஸ்விட் ஆகியவர்கள் ஒரு கோசாக்கோடு போய்க் கொண்டிருந்ததை இளவரசர் ஆண்ட்ரூ கவனித்தார். அவர்கள் பேசிக்கொண்டே சமீபத்தில் சவாரி போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு கேட்டன. போர் முனையை வெகு பரவலாக செய்ய வேண்டும், அது தான் ரொம்ப சிலாக்கியமானது என்று அவர்களில் ஒருவர் சொன்னார். ஓ ஆம், எதிரியை பலவேனப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். ஆகவே சிப்பாய்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை பற்றி நாம் கவனிக்கக்கூடாது என்ற மற்றொருவர் சொன்னார். போர் முனையை விஸ்தரிக்க வேண்டுமாம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கோபமாக மூச்சு விட்டுக்கொண்டு அவர்கள் போன பின்பு கூறினார். அந்த விஸ்தரிப்பில் தான் பாலுடு ஹில்ஸில் என்னுடைய தந்தையும் குமாரனும் சகோதரியும் இருந்தார்கள். இவையெல்லாம் அவருக்கு ஒன்றுதான். இதைத்தான் நான் உம்மிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த ஜெர்மன் கனவான்களால் நாளைய போரில் வெற்றி பெறும்படி செய்ய முடியாது. ஆனால் அவர்களால் முடிந்த வரையில் குழப்பிக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அந்த ஜெர்மனியர்களின் மண்டைகளில் தத்துவங்களைத் தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த தத்துவங்கள் காலியான முட்டை ஓடுகளைப் போல பிரயோஜனம் மற்றவை. நாளைய போருக்கு அவசியமான எந்த ஒரு விஷயம் வேண்டுமோ அது அவர்களுடைய உள்ளங்களில் இல்லை. அது திமோகினிடம் இருக்கிறது. ஐரோப்பா முழுவதையும் எதிரிக்கு அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்பொழுது இங்கே நமக்கு உபதேசம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். சிறந்த வாத்தியார்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லிய போது அவருடைய கூறல் மீண்டும் கிரீச்சு கூறலாக மாறியது. ஆகவே நாளைய போரில் நாம் வெற்றி பெறுவோம் என்று நீர் நினைக்கிறீர் என்று பீயர் கேட்டார். ஆம் ஆம் என்று பராக்கு புத்தியோடு இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொன்னார். என்னிடம் மட்டும் அதிகாரம் இருந்தால் நான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது கைதிகளை பிடிக்க மாட்டேன். எதற்காக கைதிகளை பிடிக்க வேண்டும்? அது ஒரு கருணை கலந்த வீரமாய் இருக்கலாம். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் என்னுடைய வீட்டை நாசமாக்கிவிட்டு மாஸ்கோவை நாசமாக்குவதற்காக போய்க் கொண்டிருக்கிறார்கள். என்னை ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய விரோதிகள். என்னுடைய கருத்தில் அவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள். அம்மாதிரியே திமோகினும் இராணுவம் பூராவும் நினைக்கிறார்கள். அவர்களை தூக்கில் போட வேண்டும். அவர்கள் என்னுடைய விரோதிகளாக இருக்கிறபடியால் தில்சிட்டில் என்ன தான் சொல்லியிருந்த போதிலும் அவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்க முடியாது. ஆம் ஆம் என்று பீயர் முனங்கிக் கொண்டு தமது பிரகாசமான கண்களால் இளவரசர் ஆண்ட்ரூவை நோக்கினார். நீர் சொல்லுவதை நான் பூரணமாக ஒப்புக்கொள்ளுகிறேன். ஜாய்ஸ் ஒன்றில் அன்று பூராவாக பீயரை குழப்பி வந்த அந்த பிரச்சனை
இப்பொழுது அவருக்கு தெளிவாய் தோன்றி பூராவாக தீர்ந்து விட்டதாக காணப்பட்டது. வரப்போகும் போரைப் பற்றியும் அந்த போரின் முழு அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றியும் அவர் இப்பொழுது அறிந்து கொண்டார். அவர் அன்று பார்த்தவை எல்லாம், அவர் போய்க் கொண்டிருந்தபோது கண்ட முகங்களில் தோன்றிய முக்கியத்துவமும் கடுமையானவுமான தோற்றங்கள் எல்லாம் இப்பொழுது அவருக்கு ஒரு புதிய முறையில் பிரகாசித்தன. அந்த தேசாபிமானத்தின் கண்காணாத வேகமானது அவர் பார்த்த எல்லாரிடமும் தோன்றியதை அவர் அறிந்து கொண்டார். ஆகவே அவர்கள் எல்லாம் மரணத்திற்கு தயாராகிக் கொண்டும் மரணத்தை ஒரு அற்ப விஷயமாக கருதி கொண்டும் ஏன் இருந்தார்கள் என்பது இப்பொழுது அவருக்கு புரிந்தது. கைதிகளை பிடிக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தினால் யுத்தம் முழுவதும் முற்றிலும் மாறி அதன் கொடுமையை குறைவானதாக செய்ய முடியும். இதுவரை எது மிகுந்த கெட்ட காரியமாக இருக்கிறதோ அதை நாம் போரில் விளையாடி வந்திருக்கிறோம். கண்ணியமென்றும் பரந்த நோக்கமென்றும் இம்மாதிரியெல்லாம் நாம் விளையாடி வந்திருக்கிறோம். அந்த கண்ணியமும் அந்த மிருதுவான உணர்ச்சியும் எப்படி இருக்கின்றன? ஒரு கன்று குட்டியை கொல்லுவதை பார்க்கும்போது ஒரு சீமாட்டி மூர்ச்சை அடைந்து போவதைப் போன்ற கண்ணியமும் மிருதுவான தன்மையுமாய் இருக்கின்றன. அவள் மிகுந்த அன்புள்ளம் படைத்தவளானபடியால் அவளால் இரத்தத்தை காண சகிக்க முடியாதாம். ஆனால் அவளே அந்த கன்று குட்டி மாமிசத்தை தயார் செய்து பச்சடியோடு வைக்கும்போது அதை மகிழ்ச்சியோடு உண்பாள். யுத்த தர்மங்களைப் பற்றியும் கருணை பொருந்திய வீரத்தைப் பற்றியும் யுத்த நிறுத்த உடன்படிக்கைகளைப் பற்றியும் துரதிருஷ்டம் பிடித்தவர்களுக்கு கருணை காட்டுவது பற்றியும் அவர்கள் பேசுகிறார்கள். அவையெல்லாம் குப்பை. 1805ஆம் வருஷத்தில் கருணை பொருந்திய வீரத்தையும் யுத்த நிறுத்த உடன்படிக்கையையும் நான் பார்த்தேன். அவர்கள் நம்மை ஏமாற்றினார்கள், நாம் அவர்களை ஏமாற்றினோம். மற்றவர்களின் வீடுகளை அவர்கள் கொள்ளையடித்தார்கள், கள்ள நோட்டுகளை வெளியிட்டார்கள். எல்லாவற்றையும் விட மோசமாக எனது குழந்தைகளையும் எனது தந்தையையும் கொன்றார்கள். அதன் பின்பும் அவர்கள் யுத்த தர்மங்களைப் பற்றியும் எதிரிகளிடம் காட்டும் கண்ணியத்தைப் பற்றியும் பேசுகிறார்கள். ஒருவரையும் யுத்த கைதிகளாக பிடிக்கக்கூடாது, ஆனால் கொல்ல வேண்டும். நாமும் கொல்லப்பட வேண்டும். நான் அனுபவித்த மாதிரி துன்பங்களை அனுபவித்த ஒவ்வொருவரும். மாஸ்கோவை அவர்கள் ஸ்மாலின்ஸ்கை பிடித்த மாதிரி பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, அவரை பொறுத்தவரையில் ஒன்றுதான் என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். அவர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர் தொண்டையில் ஏதோ ஒன்று அடைத்தபடியால் அவர் பேச்சை நிறுத்தினார். மிளனமாக மேலும் கீழும் சில தடவைகள் அவர் நடந்தார். ஆனால் அவருடைய கண்கள் தூரத்தில் அடிபட்ட மாதிரி மின்னிக்கொண்டும் அவருடைய உதடுகள் பதறிக்கொண்டும் இருந்தபோது அவர் மீண்டும் பேச ஆரம்பித்தார். இம்மாதிரியான கண்ணியங்கள் எதுவும் யுத்தங்களில் இல்லாவிட்டால் யுத்தத்திற்கு போவதால் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற தைரியம் வந்தபோதுதான் நாம் யுத்தத்திற்கு போவோம். அதாவது இப்பொழுதுள்ள மாதிரி பால் ஐவானிட் என்பவர் மைகேல் ஐவானிட் என்பவரை அவமானப்படுத்தி விட்டார் என்பதற்காக யுத்தம் என்பது அப்பொழுது ஒன்றும் இருக்காது. இப்பொழுதுள்ளதைப் போல ஒரு யுத்தம் ஏற்படுமானால் அது உண்மையிலேயே யுத்தமாயிருக்கும். அச்சமயம் துருப்புகளின் உறுதியும் வேறு விதமாக இருக்கும். இப்பொழுது நெப்போலியன் நடத்தி வருகிற துருப்புகளில் உள்ள ஜெர்மனியைச் சேர்ந்த மேற்கு பாலியன்களும் ஹெசியன்களும் அப்பொழுது ருஷ்யாவுக்குள் நுழைவதற்காக நெப்போலியனுடன் வரமாட்டார்கள். நாமும் எதற்காக என்ற காரணம் தெரியாமல் ஆஸ்திரியாவிலோ பிரியாவிலோ போர் செய்வதற்காக போக மாட்டோம். போர் என்பது ஒரு மரியாதையான காரியமல்ல, வாழ்க்கையிலேயே மிகுந்த பயங்கரமான காரியம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். போருடன் நாம் விளையாடக்கூடாது. இந்த பயங்கரமான அவசியத்தை நாம் கண்டிப்போடும் சிரத்தையோடும் ஒப்புக்கொள்ள வேண்டும். யுத்தம் என்பது சோம்பேறிகளுக்கும் அற்பர்களுக்கும் ஒரு பிரியமான பொழுது போக்காக இப்பொழுது இருந்து வருகிறது. இராணுவ சேவை என்றால் மிகவும் சிலாக்கியமாக மரியாதை காட்ட வேண்டியதொன்றாகும். ஆனால் யுத்தம் என்பது என்ன? ஒரு யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அவசியமானது என்ன? இராணுவத்தின் பழக்க வழக்கங்கள் என்ன? போரின் நோக்கம் கொலை செய்வதாகும். போரின் முறைகள் வேவு பார்ப்பதற்கும் நம்பிக்கை துரோகம் செய்வதற்கும் ஒரு நாட்டின் குடிகளை பாழ்படுத்தி இராணுவத்திற்கு வேண்டிய உணவுப் பொருள்களை திருடுவதற்கும் பித்தலாட்டம் செய்வது போய் பேசுவதற்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகும். அவற்றை இராணுவ தந்திரங்கள் என்று சொல்லுகிறார்கள். இராணுவ வகுப்பினரின் பழக்க வழக்கங்கள் என்னவென்றால் சுதந்திரத்தை பறிகொடுப்பதாகும். அதாவது ஒழுங்கு, சோம்பேறித்தனம், அறியாமை, கொடுமை, விபசாரம், மது குடித்தல், இவையெல்லாம் தான் ஒரு இராணுவத்தின் பழக்க வழக்கங்கள். இவையெல்லாம் இருந்தும் கூட இராணுவ சேவையில் இருப்பவர்கள் தான் உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டு
ஒவ்வொருவராலும் மரியாதை காட்டப்படுகிறார்கள். சீனர்களைத் தவிர மற்ற எல்லா மன்னர்களும் இராணுவ யூனிபரங்களை அணிகிறார்கள். மக்களை யார் அதிகமாக கொல்லுகிறார்களோ அவர்களுக்கு மிக உயர்ந்ததான பரிசுகள் கிடைக்கின்றன. நாளையன்று நாம் சந்திக்கப் போவதைப் போல அந்த இருபக்கத்து துருப்புகளும் சந்தித்து ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள். அவர்கள் 10,000கணக்கானவர்களை கொன்றோ அங்கயனம் செய்தோ போரை நடத்துகிறார்கள். பின்னால் அத்தனை பேர்களை கொன்றதற்காக கடவுளுக்கு வாழ்த்து கூறும் பிரார்த்தனையை நடத்துகிறார்கள். கொன்றவர்களின் எண்ணிக்கையை கூட அவர்கள் அதிகரித்து சொல்லுகிறார்கள். அதன் பின்னால் அவர்கள் வெற்றி முழக்கம் செய்கிறார்கள். அதாவது எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக மக்கள் அவர்கள் சொல்லுகிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு அதிகமாக அவர்கள் காரியங்களை சாதித்து விட்டதாக கூறுகிறார்கள். மேலே இருக்கும் கடவுள் கேட்டும் வருகிறார் என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு காதை துளைக்கும் கிரீச்சு குரலில் கூவினார். ஆ, எனது நண்பரே, எனக்கு வாழ்வதற்கே கொஞ்ச காலமாக மிகவும் கஷ்டமாயிருக்கிறது. விஷயங்களை மிகவும் அதிகமாக நான் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. நன்மையையும் தீமையையும் அறியக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை ஒருவன் தெரிந்து கொள்ளுவது நல்லதல்ல. நல்லது, இவையெல்லாம் வெகு காலம் நீடிக்கப் போவதில்லை என்று அவர் கூறி முடித்தார். என்றாலும் நீர் தூக்க கலக்கமாயிருக்கிறீர். எனக்கும் தூங்கப் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீர் மீண்டும் கோர்க்கிக்கு திரும்பிப் போம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ திடீரென்று கூறினார். ஓ, இல்லை என்று பீயர் பதிலளித்து இளவரசர் ஆண்ட்ரூவை பீதியுற்ற இரக்கமுள்ள கண்களோடு நோக்கினார். போம், ஒரு போருக்கு முன்பாக ஒருவர் நன்றாக தூங்க வேண்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் சொன்னார். அவர் வேகமாக பீயரிடம் வந்து அவரை தழுவி முத்தமிட்டார். போய் வாரும், வணக்கம். நாம் மீண்டும் சந்திப்போமோ மட்டோமோ என்று கூறி திரும்பி வேகமாக அந்த கொட்டகைக்குள் நுழைந்தார். அப்பொழுது இருட்டிவிட்டபடியால் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தில் தோன்றிய தோற்றம் கோபமா அல்லது கனிவா என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரை பின்பற்றி உள்ளே போவதா அல்லது திரும்பிப் போவதா என்பதை சிறிது நேரம் அவர் மௌனமாக நின்று சிந்தனை செய்தார். இல்லை, அவர் விரும்பவில்லை. இது தான் நம்முடைய கடைசி சந்திப்பு என்பதை நான் அறிவேன் என்று பீயர் சொன்னார். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு மீண்டும் அவர் கோர்க்கிக்கு சவாரி போனார். இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் கொட்டகைக்குள் திரும்பியதும் ஒரு கம்பளத்தின் மீது படுத்தார். ஆனால் அவரால் தூங்க முடியவில்லை. அவர் தமது கண்களை மூடினார். ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய மனோராகியத்தில் சித்திரங்கள் தோன்றின. அந்த காட்சிகளில் ஒன்றை அவர் மகிழ்ச்சியோடு நீண்ட நேரம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு நாள் மாலை நடந்த சம்பவத்தை அவர் தெளிவாக நினைவு கூர்ந்தார். நட்டாஷா உற்சாகமும் பரபரப்பும் கொண்ட முகத்தோடு அவரிடம் காளான்கள் பொறுக்குவதற்காக சென்ற வசந்த காலத்தில் அவள் போனதைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் நுழைந்த அந்த பெரிய காட்டில் அவளுக்கு வழி தவறிவிட்டது. தொடர்ச்சியில்லாமல் அந்த பெரிய காட்டை பற்றியும் அவளுடைய உணர்ச்சிகளைப் பற்றியும் வருணித்துக் கொண்டிருந்தாள். அங்கே தேன் கூடு வைத்திருப்பவர் ஒருவரை அவள் சந்தித்தாள். அவருடன் அவள் பேசியதைப் பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அடிக்கடி தனது கதையை நிறுத்தி, இல்லை, என்னால் சொல்ல முடியவில்லை, நான் சரியாக உமக்கு சொல்லவில்லை, இல்லை, உமக்கு அது புரியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். தமக்கு அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்பதை உண்மையிலேயே அவர் அறிந்து கொண்டு அவள் சொல்லி வருவதை நாம் அறிந்து கொள்ளுவதாக சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் தன்னுடைய பேச்சைப் பற்றி நட்டாஷாவுக்கு திருப்தியில்லை. அந்த ஆர்வமுள்ள கவித்துவ உணர்ச்சியை, அன்றைய தினம் அவள் அனுபவித்த அந்த உணர்ச்சியை தன்னால் சரியாக சொல்ல முடியவில்லை என்றும் சரியாக சொல்ல விரும்புவதாகவும் அவள் உணர்ந்தாள். அவர் அவ்வளவு மகிழ்ச்சிகரமான வயதான மனிதர். அந்த காட்டில் அவ்வளவு இருட்டாக இருந்தது. அவர் அவ்வளவு அன்பாய், இல்லை, என்னால் அவை வருணிக்க முடியாது என்று அவள் சொல்லிவிட்டு முகம் சிவந்து பரபரப்படைந்தாள். அச்சமயம் அவளுடைய கண்களை பார்த்து அவர் எம்மாதிரி புன்சிரிப்பு கொண்டாரோ அதே புன்சிரிப்பை இளவரசர் ஆண்ட்ரூ இப்பொழுது கொண்டார். நான் அவள் சொல்லுவதை அறிந்து கொண்டேன். அவளை அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அவளுடைய உள் உணர்ச்சி, ஆத்மீக வேகம், அந்த உண்மையான சிரத்தை, அந்த ஆத்மாவின் கபடமற்ற போக்கு, அவளுடைய அந்த ஆத்மா அவளுடைய உடலினால் பந்தப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பது போல தோன்றியது. அவளிடம் உள்ள அந்த ஆத்மா மீதுதான் நான் காதல் கொண்டேன். மிகுந்த பலமாக நான் காதல் கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தேன். திடீரென்று அவருடைய காதல் எம்மாதிரி முடிந்தது என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். அவனுக்கு அந்தவளுக்கு அம்மாதிரியான காரியம் எதுவும் தேவையில்லை. அம்மாதிரியான காரியம் எதையும்
அவன் பார்க்கவோ அல்லது அறியவோ இல்லை. அவனிடம் உள்ள ஒரு அழகிய புத்தம் புதிய வாலிப பருவப் பெண் உருவத்தையே அவன் கண்டான். அவளுடன் கூட அவனுடைய விதியை இணைத்து வைக்க அவன் விரும்பவில்லை. ஆனால் அவன் இன்னமும் உயிரோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன். யாரோ ஒருவர் அவரை கொளுத்தி விட்டதைப் போல திடீரென்று துள்ளி எழுந்து மீண்டும் அந்த கொட்டகையின் முன்பு மேலும் கீழுமாக இளவரசர் ஆண்ட்ரூ உலாவ ஆரம்பித்தார். 10.26 ஆகஸ்ட் மாதம் 25 தேதியன்று பாராடினோ போருக்கு முதல் நாளன்று வாலாவா என்ற இடத்தில் நெப்போலியனுடைய தலைமை காரியலாயத்திற்கு 2 பேர்கள் வந்தார்கள். ஒருவர் சக்கரவர்த்தியின் அரண்மனை இலாகா தலைவர். அவர் பெயர் தி வாசட். மற்றொருவர் கர்னல் பேபியர். முன்னவர் பாரிஸில் இருந்தும் பின்னவர் மாட்ரிட்டில் இருந்தும் வந்தார்கள். தமது அரச சபை சீருடையை அணிந்து கொண்டிருந்த திருவாளர் தி வாசட் சக்கரவர்த்திக்காக தாம் கொண்டு வந்திருந்த பெட்டியை அங்கே கொண்டு வரும்படி உத்தரவிட்டார். நெப்போலியனுடைய கூடாரத்தின் முதல் கட்டிற்கு அவர் போய் அவரை சூழ்ந்து நின்ற நெப்போலியனுடைய மெய்க்காப்பாளர்களுடன் பேசிக்கொண்டே அந்த பெட்டியை திறக்க ஆரம்பித்தார். கூடாரத்திற்கு பேபியர் நுழையாமல் தமக்கு பழக்கமான சில ஜெனரல்களுடன் கூடார வாசலில் நின்று கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி நெப்போலியன் இன்னமும் தமது படுக்கை அறையை விட்டு வெளியே வரவில்லை. தமது அலங்காரங்களை முடித்துக் கொண்டிருந்தார். லேசாக மூச்சு விட்டுக்கொண்டும் முனங்கிக் கொண்டும் ஒரு சமயம் தமது முதுகை காட்டியும் மறு சமயம் தமது கொழுத்த ரோமம் நிறைந்த மார்பை காட்டியும் அவருடைய சேவகனிடம் பிரிக்ஷினால் தேய்ந்து விடும்படி செய்து கொண்டிருந்தார். மற்றொரு சேவகன் ஒரு புட்டியின் வாயை தன் விரலால் தேய்க்கொண்டு சக்கரவர்த்தியின் உடம்பில் ஒடிகோலோனை தெளித்துக் கொண்டிருந்தான். இந்த இடத்தில் எவ்வளவு ஒடிகோலோனை தெளிக்க வேண்டுமென்பது தனக்கு மட்டுமே தெரிந்திருப்பது போன்ற தோற்றத்துடன் அவன் செய்து கொண்டிருந்தான். நெப்போலியனுடைய குறுகிய தலைமுடி ஈரமாகவும் முன்னால் அடர்த்தியாக தொங்கிக் கொண்டும் இருந்தது. அவருடைய முகம் பருத்தும் மஞ்சளாகவும் காணப்பட்ட போதிலும் திருப்தியற்ற தோற்றத்தோடு விளங்கியது. தம்மை தேய்த்து விட்டு கொண்டிருந்த வேலைக்காரனிடம் லேசாக உடலை வளைத்துக் கொண்டும் முனங்கிக் கொண்டும் தேய், பலமாக தேய், இன்னும் தேய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நேற்றைய போரில் எத்தனை பேர்களை கைதிகளாக பிடித்திருக்கிறோம் என்பதை அறிவிப்பதற்காக ஒரு மெய்க்காப்பாளர் சக்கரவர்த்தியின் படுக்கை அறைக்குள் வந்தார். அவர் சொல்லிய பின்பு தம்மை வெளியே போவதற்கு அனுமதிக்காக வாசலின் பக்கத்தில் காத்து நின்றார். முகத்தைச் சுளித்து தமது புருவங்களின் கீழாக நெப்போலியன் அவரை பார்த்தார். கைதிகளே கூடாது என்று அவர் அந்த மெய்க்காப்பாளரை பார்த்து அவர் சொல்லிய வார்த்தைகளை திரும்பச் சொன்னார். அவர்களை நிர்மூலமாக்கும்படி நம்மை அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ருஷ்ய இராணுவத்திற்கு அதனால் இன்னமும் கெடுதல்தான். நன்றாய் தேய், அழுத்தித் தேய் என்று அவர் முனங்கிக் கொண்டு தமது முதுகை வளைத்து தம்முடைய கொழுத்த தோள்களை காட்டினார். ரொம்ப சரி, திருவாளர் தி வாசட்டும் பேபியரும் இங்கே வரட்டும் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த மெய்க்காப்பாளருக்கு தலையை ஆட்டினார். நல்லது, மாட்சிமை தங்கியரே என்று அந்த மெய்க்காப்பாளர் சொல்லிவிட்டு அந்த கூடாரத்தின் வாசல் வழியாக மறைந்தார். 2 சேவகர்கள் அவசரமாக மாட்சிமை தங்கியவருக்கு ஆடைகள் அணிந்தார்கள். காப்பாளர் படையின் நீல நிற சீருடையை அவர் அணிந்து உறுதியான வேகமான நடையோடு வரவேற்பு அறைக்குப் போனார். சக்கரவர்த்தினியிடமிருந்து அவர் கொண்டு வந்திருந்த பரிசுகளை 2 நாற்காலிகள் மீது அந்த வாசலுக்கு பக்கத்தில் பரப்பி வைப்பதில் 14 பாஸ்லெட் மும்முரமாயிருந்தார். நெப்போலியன் எதிர்பாராத விதமாக வேகமாய் உடையணிந்து அங்கே வந்து விட்டபடியால் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த பரிசுகளை பரப்பி வைப்பதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை. அவர்கள் என்ன செய் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் இன்னும் தயாராகவில்லை என்பதையும் நெப்போலியன் கவனித்தார். அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு அவர் விரும்பவில்லை. ஆகவே பாஸ்லெட்டை பார்க்காதவர் போல நடித்து பேபியரை அழைத்தார். பேபியர் சொல்லுகிறவைகளை எல்லாம் ஒரு கண்டிப்பான முகச்சொலிப்போடு முனமாக கவனமாய் கேட்டு வந்தார். ஐரோப்பாவின் மற்றொரு கோடியில் உள்ள அவருடைய துருப்புகள் சாலமங்கா என்ற இடத்தில் காட்டிய வீரத்தையும் பக்தியையும் அவர் எடுத்துக் கூறினார். தங்களுடைய சக்கரவர்த்திக்கு தாங்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டுமென்ற ஒரே எண்ணத்துடன் தான் அவர்கள் போர் செய்தார்களாம். தங்களுடைய சக்கரவர்த்தியை மகிழ்ச்சி செய்ய முடியாமல் தாங்கள் இருந்துவிடக்கூடாதே என்ற ஒரே பயம்தான் அவர்களுக்கு இருந்ததாம். ஆனால் அந்த யுத்தத்தின் முடிவு மிகவும் பரிதாபகரமாயிருந்தது. பிரசன்னமாயில்லாத இடத்தில் வேறுவிதமாக நடந்திருக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தது போல அவருடைய கேள்விகள் தோன்றின. மாஸ்கோவில் அதற்காக நான் பரிகாரம் தேட வேண்டும்.
நான் உம்மை பின்னால் பார்க்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு தி பாஸ்வெட்டை அவர் அழைத்தார். அதற்குள்ளாக தி பாஸ்வெட் தமது வேலைகளை முடித்து அந்த நாற்காலிகளின் மீது ஒரு துணியால் மூடியிருந்தார். தி பாஸ்வெட் தணிவாக தலை குனிந்து வணங்கினார். பூர்பான் காலத்து பேர்வழிகளால் மட்டுமே செய்யக்கூடிய அந்த பிரெஞ்சு இராஜாங்க தலை வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அம்மாதிரி வணக்கம் செய்துவிட்டு அவரிடம் நெருங்கி ஒரு கடிதத்தை கொடுத்தார். நெப்போலியன் மகிழ்ச்சியோடு அவரிடம் திரும்பி அவர் காதை பிடித்து இழுத்தார். நீர் இங்கே வேகமாய் வந்திருக்கிறீர். நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். நல்லது, பாரிஸ் என்ன சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு தமது முந்தைய கடினமான தோற்றத்தை ஒரு கனிவு கொண்ட குரலை மாற்றினார். மாட்சிமை தங்கியவரே, நீர் அங்கே இல்லாதபடியால் பாரிஸ் முழுவதுமே வருந்துகிறது என்று பொருத்தமாக தி பாஸ்வெட் பதில் அளித்தார். இம்மாதிரி ஏதாவது விஷயத்தைத்தான் தி பாஸ்வெட் சொல்ல வேண்டுமென்பதை நெப்போலியன் அறிவார். அவருடைய தெளிவான நேரங்களில் இவையெல்லாம் உண்மையல்ல என்பதையும் அவர் அறிவார். என்றாலும் அவற்றை அவரிடமிருந்து கேட்பதற்கு அவர் மகிழ்ச்சி கொண்டார். மீண்டும் அவருடைய காதைத் தொட்டு அவரை கௌரவப்படுத்தினார். உண்மை அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யும்படி வைத்ததற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அவர் சொன்னார். மாட்சிமை தங்கியவரே, மாஸ்கோவின் கோட்டை வாசல்களில் நான் உண்மை பார்ப்பதைத் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று தி பாஸ்வெட் பதில் அளித்தார். நெப்போலியன் புன்னகை காட்டினார். பராக்கு புத்தியோடு தமது தலையை நிமிர்த்தி வலது பக்கம் நோக்கினார். ஒரு மெய்க்காப்பாளர் மிதந்து வரும் நடையோடு அவரை அணுகி அவரிடம் அவருடைய தங்கப் பொடி தப்பியை நீட்டினார். அதை அவர் பெற்றுக்கொண்டார். ஆம், உமக்கு நல்ல வேளையாக அம்மாதிரி நடந்து விட்டது என்று அவர் சொல்லி அந்த பொடி தப்பியை திறந்து தமது மூக்கிற்கு கொண்டு போனார். பிரயாணம் செய்வதில் உமக்கு மிகுந்த பிரியம் உண்டு. இன்னும் 3 நாட்களில் மாஸ்கோவை நீர் பார்க்கலாம். அந்த ஆசியாவின் தலைநகரை நீர் பார்ப்பீர் என்று நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டீர். உமது பிரயாணமும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். பிரயாணத்தில் தமக்கு பிரியமிருப்பதாக நெப்போலியன் கூறியதை கேட்டு மரியாதையோடு தலை வணங்கினார். அம்மாதிரி ஒரு ஆசை அவருக்கு உண்டு என்பதை அது வரை அவர் அறியார். இது என்ன இது என்று அங்கிருந்த தூதர்கள் எல்லாரும் ஒரு துணியினால் மறைக்கப்பட்டிருந்த ஏதோ ஒன்றை ஆவலோடு பார்த்ததைக் கண்டு நெப்போலியன் கேட்டார். ராஜ சபைக்குரிய ஒரு சமத்காரத்தோடு தி பாஸ்வெட் வாதி திரும்பி தமது முதுகை சக்கரவர்த்திக்கு காட்டாமல் 2 அடிகள் பின்னால் போனார். அதே சமயத்தில் மூடப்பட்டிருந்த துணியை எடுத்துவிட்டு அவர் சொன்னார், மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்திக்கு ஒரு பரிசாக சக்கரவர்த்தி நீ அனுப்பி இருக்கிறாள். கெரார் என்பவர் பிரகாசமான வர்ணங்களினால் அந்த படத்தை எழுதியிருந்தார். அது ஆஸ்திரிய சக்கரவர்த்தியின் குமாரியான நெப்போலியனின் மனைவிக்கு பிறந்த புத்திரனின் படம். என்ன காரணத்தினாலோ அந்த பையனை ரோமாபுரி மன்னன் என்று அழைத்து வந்தார்கள். அவன் சுருளை முடிதலையை கொண்ட ஒரு அழகான பையன். சிஸ்டைன் என்பவர் எழுதிய தேவமாதாவின் படத்தில் உள்ள கிறிஸ்துவின் முகத் தோற்றத்தைப் போல அவன் முகம் காணப்பட்டது. அந்த சிறுவனின் கையில் ஒரு கம்பையும் பந்தையும் வைத்து விளையாடிக் கொண்டிருப்பதாக வரையப்பட்டிருந்தது. அந்த பந்து பூலோகத்தை குறிப்பிடுவதாகவும் அவன் கையில் இருந்த கம்பு செங்கோலை குறிப்பிடுவதாகவும் இருந்தன. ரோமாபுரி மன்னன் என்று அழைக்கப்பட்டு வந்த அந்த பையன் அந்த பூமியை எதற்காக அந்த குச்சியால் துளைக்கிறான் என்பதை பற்றி அதை எழுதிய சித்திரக்காரர் என்ன நினைத்தார் என்பது தெளிவாய் தெரியவில்லை. அந்த சித்திரத்தில் கண்ட உபமானம் பாரிஸில் உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்ததோ அதே மாதிரி நெப்போலியனுக்கும் இருந்ததாக தோன்றியது. ரோமாபுரி மன்னன் என்று நெப்போலியன் ஒரு அழகான சமிக்ஞையால் அந்த படத்தை சுட்டி காட்டிச் சொன்னார். பிரமாதம். நினைப்போது தனது முகத்தில் உள்ள தோற்றத்தை மாற்றக்கூடிய இயற்கையான சுபாவம் இத்தாலியனுக்கு உண்டு. அந்த சுபாதவத்தை கொண்ட நெப்போலியன் அந்த படத்தின் பக்கத்தில் நெருங்கி சிந்தனையோடு கூடிய கனிவுள்ள தோற்றத்தை மேற்கொண்டு அதை பார்த்தார். அச்சமயம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அல்லது செய்கிறாரோ அது சரித்திரத்தில் இடம் பெறுமென்பதை அவர் உணர்ந்தார். ஆகவே அவருடைய பகத்துவத்தினால்தான் அந்த சிறுவன் கையில் கம்பையும் பூலோக உருண்டையான பந்தையும் வைத்துக்கொண்டு விளையாட முடிந்தது. அந்த மகத்துவத்திற்கு நேர் மாறான ஒரு எளிமையான தந்தைக்குரிய கனிவை காட்டுவது அச்சமயம் மிகுந்த சிலாக்கியமாய் இருக்குமென்று அவர் நினைத்தார். அவருடைய கண்கள் மங்கின. அவர் முன்னால் போனார். ஒரு நாற்காலியை நோக்கினார். அந்த நாற்காலி தானாக அவரிடம் வந்து சேர்ந்ததை போல அதை உடனே அவரிடம் அங்கே நகர்த்தினார்கள். படத்திற்கு முன்பாக அதில் அமர்ந்தார். அவர் காட்டிய ஒரு சமிக்கையை பார்த்து
அங்கிருந்தவர் எல்லாரும் முன் வாதங்களை பதித்து மெதுவாக வெளியேறினார்கள். அந்த பெரிய மனிதரும் அவருடைய உணர்ச்சிகளும் மட்டுமே அங்கே தங்கியிருந்தன. சிறிது நேரம் அசையாமல் இருந்த பின்பு அந்த படத்தை அவர் தொட்டார். தாம் ஏன் அப்படி செய்தார் என்பது அவருக்கு தெரியாது. அந்த படத்தில் உள்ள கனமான வர்ணமுள்ள ஒரு இடத்தை அவர் தொட்டார். அந்த இடம்தான் அந்த படத்திலேயே பிரகாசமான ஒளியை கொடுத்து கொண்டு இருந்தது. பின்னால் தி பாசெட்டையும் அங்கே அலுவலில் இருந்த அதிகாரியையும் அவர் அழைத்தார். அந்த படத்தை தமது கூடாரத்திற்கு வெளியே கொண்டு போகும்படி அவர் உத்தரவிட்டார். அந்த கூடாரத்தை சுற்றியிருந்த பழைய காப்பாளர் படையைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த ரோமாபுரி மன்னனும் தங்களால் போற்றப்படும் சக்கரவர்த்தியின் பட்டத்திற்குரிய மகனுமானவரின் படத்தை பார்க்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமென்று அவர் விரும்பினார். தி பாசெட் தம்முடனேயே காலை உணவு அருந்தும்படி அவர் சொன்னார். அவர்கள் காலையுணவு அருந்திக் கொண்டிருக்கும் போது நெப்போலியன் எதிர்பார்த்தபடியே கோஷங்களை கேட்டார்கள். பழைய காப்பாளரின் படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் அந்த படத்தை பார்ப்பதற்காக ஓடிய போது பரவச கூச்சல்கள் போட்டார்கள். சக்கரவர்த்தி நீடொழி வாழ்க, ரோமாபுரி மன்னன் நீடொழி வாழ்க, சக்கரவர்த்தி நீடொழி வாழ்க என்று அந்த மட்டரற்ற மகிழ்ச்சி கொண்ட கூச்சல்கள் கேட்டன. காலை ஆகாரத்திற்கு பின்பு தி பாசெட்டின் முன்னிலையில் இராணுவத்திற்கு அன்று பிறப்பிக்கப்பட வேண்டிய உத்தரவை நெப்போலியன் தமது எழுத்தாளரிடம் ஒரு திருத்தம் கூட இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை முடித்த பின்பு அதை வாங்கி அவர் வாசித்து சுருக்கமாகவும் உணர்ச்சியுள்ளதாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த உத்தரவில் கண்டிருந்த விஷயமாவது, வீரர்களே, நீங்கள் வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த யுத்தம் இதுவேதான். ஆகவே வெற்றி என்பது உங்களை சார்ந்திருக்கிறது. அது நமக்கு மிகவும் அவசியமானது. நம்முடைய தேவைகளை எல்லாம் அது நமக்கு கொடுக்கும். அதாவது சூரியமான விடுதிகளையும் சீக்கிரமாக நமது நாட்டிற்கு திரும்புவதையும் அது நமக்கு கொடுக்கும். ஆஸ்தர்லிட், ஃப்ரீட்லாண்டு, வைட்டெக்ஸ், சமாலென்ஸ் ஆகிய இடங்களில் நீங்கள் எம்மாதிரி நடந்தீர்களோ அதே மாதிரி இப்பொழுதும் நடப்பீர்களாக. நமக்கு பின்னால் வெகு காலத்திற்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் கூட இன்றைய தினம் நீங்கள் அடைந்த வெற்றிகளை பற்றி மிகுந்த பெருமையோடு பேசிக் கொள்ளும்படி இருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் மாஸ்கோவுக்கு முன்னால் நடந்த பெரிய போரில் கலந்து கொண்டவர் என்று நடந்து கொள்வீர்களாக. மற்றவர்கள் சொல்லும்படி மாஸ்கோவிற்கு முன்னால் என்று நெப்போலியன் திருப்பிச் சொன்னார். திருவாளர் தி பாசெட்டை அழைத்து அவர் பிரயாணத்தில் மிகுந்த பிரியமுள்ளவர் என்று சொல்லப்பட்டது டோட் தமது பக்கத்தில் பிரயாணத்தில் வரும்படி சொன்னார். அதன் பின்னால் சேணமிடப்பட்டு தயாராக குதிரைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கூடாரத்திற்கு நெப்போலியன் சென்றார். மாட்சிமை தங்கியரே, நீர் மிக மிக அன்போடு இருக்கிறீர் என்று சக்கரவர்த்தி அழைத்தபோது அந்த பாசெட் கூறினார். உண்மையில் அவர் தூங்க விரும்பினார். அவருக்கு குதிரை சவாரி செய்யவும் தெரியாது. சவாரி செய்வதற்கும் அவர் பயந்து கொண்டிருந்தார். நெப்போலியன் அவரிடம் தலையை ஆட்டினார். ஆகவே குதிரை மீது ஏறியாக வேண்டிய கட்டாயம் தி பாசெட்டிற்கு ஏற்பட்டது. அந்த கூடாரத்தில் இருந்து நெப்போலியன் வெளியே வந்தபோது தமது குமாரரின் படத்தின் முன்பாக காப்பாளர் படையைச் சேர்ந்தவர்கள் கோஷம் செய்து கொண்டிருந்தது இன்னும் பலமாயிற்று. நெப்போலியன் முகம் சுளித்தார். அவனை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அவர் சொல்லி ஒரு கம்பீரமான சமிக்கையோடு அந்த படத்தை சுட்டிக் காட்டினார். யுத்த களத்தை பார்ப்பதற்கு இன்னும் அவனுக்கு வயதாகவில்லை. தி பாசெட் தமது கண்களை மூடி தலையை குனிந்து ஆழ்ந்த பிறச்சு விட்டார். சக்கரவர்த்தியின் வார்த்தைகளை எவ்வளவு பிரமாதமாக மதித்து அறிந்து கொண்டார் என்பதை காட்டுவதைப் போல அவருடைய செய்கைகள் இருந்தன. 10.27 ஆகஸ்ட் மாதம் 25 தேதியன்று அன்று பூராவுமே குதிரை மீது அமர்ந்து நெப்போலியன் சுற்றி பார்த்ததாக அவருடைய சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். போர்க்களத்தையும் அவரிடம் அவருடைய மார்ஷல்கள் சமர்ப்பித்த திட்டங்களையும் அவர் பார்த்து யோசனை செய்து தம்முடைய ஜெனரல்களுக்கு உத்தரவு கொடுத்ததாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். 24 தேதியன்று ஷிவார்டினா அரண்களை கைப்பற்றியதால் காலாச்சா நதியையொட்டி ரஷ்ய துருப்புகள் ஆரம்பத்தில் அமைத்திருந்த அணி வரிசைகளை மாற்ற வேண்டியதாயிற்று. அந்த வரிசைகளை அவர்கள் பின்னால் இழுத்துக் கொண்டார்கள். அந்த வரிசை இப்பொழுது அரண்கள் இல்லாததாக இருந்தது. அதற்கு எதிராக உள்ள பூமி வேறு எந்த இடத்தையும் விட திறந்ததாகவும் சமமானதாகவும் காணப்பட்டது. இராணுவத்தைச் சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொருவருக்கும் அந்த இடத்தில்தான் பிரெஞ்சுக்காரர்கள் தாக்குதலை செய்வார்கள் என்பது தெளிவாயிருந்தது. இந்த முடிவுக்கு வருவதற்கு மிகுந்த ஆலோசனைகள் அவசியமில்லை என்று தோன்றலாம். அல்லது சக்கரவர்த்தியோ அவருடைய மார்ஷல்களோ
இதற்காக எவ்விதமான கவலையோ சிரத்தையோ எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை என்றும் தோன்றியது. இதற்காக ஒரு மேதையென்று சொல்லப்படும் உயர்தரமான, அதாவது நெப்போலியனுக்கு இருப்பதாக மக்களால் சொல்லப்படும் அந்த மேதையான புத்தி அவசியமில்லை என்பதும் தோன்றியது. என்றாலும் இந்த சம்பவத்தை பற்றி பின்னால் வருணித்த சரித்திரக்காரர்களும் அன்று நெப்போலியனை சூழ்ந்து இருந்தவர்களும் நெப்போலியனும் வேறு விதமாக நினைத்தார்கள். அந்த சமமான பூமியின் நெப்போலியன் குதிரை மீது சவாரி செய்து ஆழ்ந்த சிந்தனை கொண்ட தோற்றத்தோடு முனமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். ஆதரிப்பது போலவும் ஆதரிக்காதது போலவும் தமது தலையை அங்கங்கே ஆட்டிக் கொண்டிருந்தார். அவரை சுற்றி நின்ற ஜெனரல்களிடம் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த சிந்தனை மிகுந்த கருத்துக்களை சொல்லவில்லை. அந்த கருத்துக்களினால் ஏற்பட்ட முடிவான தீர்மானங்களை மட்டும் உத்தரவுகள் மூலமாக அவர் வெளியிட்டார். தாவூட் என்பவர் சொல்லிய ஒரு யோசனையை கவனித்து கேட்டார். அவர் இப்பொழுது தி ஏக்மோல் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். ரூஷிய இடது பக்கவாட்டை திருப்பி விட வேண்டும் என்று அவர் யோசனை சொன்னார். அம்மாதிரி செய்யக்கூடாததென்று நெப்போலியன் சொன்னார். ஆனால் அதற்கான காரணத்தை அவர் சொல்லவில்லை. ஜெனரல் காம்பான் அவர் தான் அரண்களை தாக்க வேண்டியவர் என்பவர் தமது படைப்பிரிவை காடுகளின் வழியாக நடத்திச் செல்ல வேண்டும் என்று ஒரு யோசனை கூறினார். அதை நெப்போலியன் ஒப்புக்கொண்டார். கோமகன் எல்சிங்கன் நே என்பவர் காடுகள் வழியாக துருப்புகளை அழைத்துச் செல்வது அபாயகரமானது என்றும் துருப்புகள் நிலை குலைந்து விடுவார்கள் என்றும் சொன்னார். என்றாலும் அதை நெப்போலியன் கவனிக்கவில்லை. ஷெவார்டினா அரண்களுக்கு எதிரான இருந்த பூமியை பரிசீலனை செய்த பின்பு அமைதியாக சிறிது நேரம் நெப்போலியன் யோசனை செய்தார். அதன் பின்னால் 2 இடங்களை சுட்டிக்காட்டி அந்த இடங்களில் நாளைய தினம் பீரங்கிப் படைகளை வைக்க வேண்டுமென்று சொன்னார். ரூஷிய அரண்களை தகர்ப்பதற்காக அவை வேண்டுமென்று கூறினார். அவற்றோடு பொருத்தமாக இருக்கும்படி பெரிய பீரங்கிகளை எந்தெந்த இடங்களில் வைக்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த உத்தரவுகளையும் மற்ற உத்தரவுகளையும் அவர் கொடுத்த பின்பு தமது கூடாரத்திற்கு திரும்பினார். வியூகத்தை பற்றி அவர் சொல்லிய உத்தரவுகளை எழுதிக் கொண்டார்கள். இந்த வியூகங்களை பற்றி பிரெஞ்சு சரித்திர ஆசிரியர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு எழுதுகிறார்கள். மற்ற சரித்திர ஆசிரியர்களும் மிகுந்த மரியாதையோடு எழுதுகிறார்கள். அவர்கள் குறிப்பிடும் அந்த நெப்போலியனின் உத்தரவுப்படி ஏற்படும் அந்த வியூகம் பின்வருமாறு: சூரிய உதயத்தில் 2 பீரங்கி படைகள் எதிரில் உள்ள எதிரியின் 2 பீரங்கி படைகளை நோக்கிச் சுட ஆரம்பிக்க வேண்டும். அந்த பீரங்கி படைகளை இளவரசர் தி ஏக்மோல் ஆக்கிரமித்திருக்கும் பூமியில் இரவிலேயே ஸ்தாபித்து விட வேண்டும். பீரங்கி படையின் முதல் பிரிவின் கமாண்டரான ஜெனரல் பிர்னிட்டி என்பவர் அதே சமயத்தில் காம்பானின் படைப்பிரிவைச் சேர்ந்த 30 பீரங்கிகளோடு தேசாயின் படைப்பிரிவைச் சேர்ந்த எல்லா பெரிய பீரங்கிகளையும் பிரியனிட்டின் படைப்பிரிவுகளையும் சேர்ந்த எல்லா பீரங்கிகளும் முன்னால் நகர்த்தி சுட ஆரம்பிக்க வேண்டும். அவையெல்லாம் எதிரியின் பீரங்கி படைகளை குண்டுகள் பொழிந்து அமுக்க வேண்டும். அந்த வேலையைச் செய்வதற்கான பீரங்கிகள் பின்வருமாறு இருக்க வேண்டும்: 24 பீரங்கிகள் காப்பாளர் படையைச் சேர்ந்தவை, 30 பீரங்கிகள் காம்பான் படைப்பிரிவைச் சேர்ந்தவை, 8 பீரங்கிகள் பிரியானிட் தேசாய் படைப்பிரிவுகளைச் சேர்ந்தவை, 62 மொத்த பீரங்கிகள். 3வது படைப்பிரிவின் பீரங்கிகளின் கமாண்டரான ஜெனரல் பவத் என்பவர் 3வதும் 8வதுமான பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 18 தவிக்ஷர் பீரங்கிகளை அந்த பீரங்கி படைகளின் பக்கவாட்டுகளில் அமைக்க வேண்டும். அவை இடது பக்கத்தில் உள்ள அரண்களை தாக்க வேண்டும். மொத்தம் அவர்களிடம் 40 பீரங்கிகள் இருக்கும். உத்தரவு கிடைத்ததும் காப்பாளர் பீரங்கி படையைச் சேர்ந்த எல்லா தவிக்ஷர் பீரங்கிகளும் எதிரிகளின் அரண்களுக்கு எதிராக முன்னேறுவதற்கு ஜெனரல் சார்பியர் தயாராக இருக்க வேண்டும். பீரங்கி தகர்ப்புகள் நடந்து கொண்டு இருக்கும்போது இளவரசர் பானியாடர்ஸ்கி என்பவர் அந்த கிராமத்தில் உள்ள காடு வழியாக முன்னேறி எதிரியின் அணி வரிசையை திருப்ப வேண்டும். காடு வழியாக ஜெனரல் காம்பான் முன்னேறி முதலாவது பாதுகாப்புகளை கைப்பற்ற வேண்டும். இந்த விதமாக முன்னேற்றம் ஆரம்பித்த பின்பு எதிரியின் நடமாட்டங்களை பொறுத்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். வலது பக்கவாட்டின் மீது பீரங்கி தகர்ப்புகள் ஆரம்பித்ததை கேட்டவுடன் இடது பக்கவாட்டின் மீது பீரங்கி தகர்ப்புகளை ஆரம்பிக்க வேண்டும். மாரானுடினுடைய படைப்பிரிவும் உதவி மன்னரின் படைப்பிரிவும் முராட்டை உதவி மன்னர் என்று அழைக்கிறார்கள். வலது பக்கத்தில் பீரங்கி தகர்ப்பு ஆரம்பித்தவுடன் இவர்களும் சுடுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். 3 பாலங்கள் வழியாக கடந்து அந்த கிராமத்தை பாராடின உதவி மன்னர் கைப்பற்றுவார். மாரானுடினுடையவும் கெரார்டினுடையவும் படைப்பிரிவுகள் இருக்கிற உயரத்திற்கு உதவி மன்னர் முன்னேற வேண்டும். அங்கே அவருடைய தலைமையில் அந்த துருப்புகளோடு அந்த அரண்களை
மற்ற துருப்புகள் செய்யும் போருக்கு ஒத்ததாக அவர் தகர்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஒழுங்கான முறையில் செய்ய வேண்டும். கூடியவரையில் துருப்புகளை ரிசர்வில் வைத்துக் கொண்டு நடத்த வேண்டும். சக்கரவர்த்தி முகாம் ஜாய்ஸ் அருகில் 6 தேதி செப்டம்பர் மாதம் 1812. நெப்போலியனுடைய மேதையைப் பற்றி மலைப்பான தோற்றம் கொள்ளாமல் இந்த அமைப்புகளைப் பற்றி ஒருவர் யோசித்து பார்ப்பாரானால் அவருக்கு இவையெல்லாம் தெளிவற்றவையாகவும் குழப்பமானவையாகவும் தோன்றும். இந்த உத்தரவுகள் 4 விஷயங்களை குறிப்பிடுகின்றன. 4 வெவ்வேறு விதமான உத்தரவுகள். இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றவும் முடியாது. இந்த வியூகத்தைப் பற்றி முதலில் சொல்லப்பட்டிருப்பதாவது, நெப்போலியனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் பீரங்கிப் படைகளை வைக்க வேண்டும். பெர்னிட்டியும் பவுச்சும் தங்கள் பீரங்கிகளை இவற்றோடு சேர்த்து வைக்க வேண்டும். மொத்தம் 102 பீரங்கிகள். இவையெல்லாம் ரஷ்ய அரண்கள் மீது குண்டுகளை பொழிய வேண்டும். இம்மாதிரி செய்ய முடியாது. ஏனெனில் நெப்போலியன் தேர்ந்தெடுத்த இடத்திலிருந்து சுடப்படுகிற குண்டுகள் ரஷ்யர்களிடம் போய் சேர முடியாது. யாராவது ஒரு கமாண்டர் நெப்போலியனுடைய உத்தரவுக்கு விரோதமாக அந்த பீரங்கிகளை முன்னால் நகர்ந்து போகும்படி உத்தரவிட்டால் ஒழிய அந்த 102 பீரங்கிகள் எல்லாம் ஆகாயத்தை நோக்கித்தான் சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும். காடு வழியாக பானியாடல்ஸ்கி என்பவர் கிராமத்திற்கு போய் ரஷ்யர்களின் இடது பக்கவாட்டை திருப்ப வேண்டும் என்று 2வது உத்தரவு சொல்லுகிறது. இம்மாதிரியும் செய்ய முடியாது. இம்மாதிரி செய்யப்படவும் இல்லை. ஏனென்றால் பானியாடல்ஸ்கி அந்த காட்டு வழியாக கிராமத்திற்கு முன்னேறிக் கொண்டிருந்த போது துட்கோவ் என்பவரை எதிர்க்க நேரிட்டது. அவர் அவரை முன்னேற விடாமல் தடுத்து நின்றார். ஆகவே இவர் முன்னேற முடியவில்லை. அதனால் ரஷ்யாரின் அணி வரிசையை திருப்பவும் முடியவில்லை. 3வது உத்தரவாவது, காடு வழியாக ஜெனரல் காம்பான் முன்னேறி முதலாவது பாதுகாப்பு இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. ஜெனரல் காம்பானின் படைப்பிரிவு அந்த முதலாவது பாதுகாப்பு இடத்தை கைப்பற்றவில்லை. ஏனென்றால் அந்த படைப்பிரிவு திருப்பி அடிக்கப்பட்டது. ஏனெனில் காட்டிலிருந்து துருப்புகள் வெளிப்பட்டதும் மீண்டும் அணிவகுக்க வேண்டியிருந்தது. அம்மாதிரி செய்யும்போது ரஷ்யர்கள் அவர்கள் மீது ரவை குண்டுகளை பொழிந்தார்கள். இதை நெப்போலியன் அறியவில்லை. 4வது உத்தரவாவது, 3 பாலங்கள் வழியாக நதியை கடந்து வாராடினோ கிராமத்தை உதவி மன்னர் கைப்பற்றி மாரானுடினுடையவும் கெரார்டினுடையவும் துருப்புகள் எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றனவோ அவ்வளவு உயரத்திற்கு முன்னேற வேண்டுமென்று அந்த உத்தரவு சொல்லியது. அரண்களுக்கு விரோதமாக மற்ற துருப்புகளையும் அனுசரித்து அவருடைய தலைமையில் நடக்க வேண்டுமென்று அந்த உத்தரவு கூறியது. ஆனால் மாரான் கெரார் படைப்பிரிவுகள் எம்மாதிரி நடக்க வேண்டும் என்பதைப் பற்றி உத்தரவுகள் எதுவும் அவைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த புரியாத வாக்கியத்தில் இருந்து அதிகமாக எதையும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த உதவி மன்னர்கள் இந்த உத்தரவுகளை நிறைவேற்றச் செய்த முயற்சிகளில் இருந்தும் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. இடது பக்கத்தில் இருந்து வாராடினோ வழியாக அரண்களுக்கு அவர் முன்னேற வேண்டும் என்பது உத்தரவு. ஆனால் மாரான் கெரார் ஆகியவர்களின் படைப்பிரிவுகள் முன்னால் இருந்து ஏக காலத்தில் முன்னேற வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருந்தது. மற்ற ஏற்பாடுகளைப் போலவே இந்த ஏற்பாடுகள் நிறைவேற்றப்படவில்லை, நிறைவேற்றப்படவும் முடியாது. வாராடினோ கிராமத்தை கடந்து உதவி மன்னர் போன பின்பு அவரை காலாச்சாரவிற்கு விரட்டி அடித்து விட்டார்கள். அவரால் மேலே போக முடியவில்லை. மாரான் கெரார் ஆகியவர்களின் படைப்பிரிவினர்களும் அந்த அரண்களை கைப்பற்ற முடியவில்லை. அவர்களையும் திருப்பி அடித்து விட்டார்கள். அந்த அரண்கள் அந்த போரின் முடிவான கட்டத்தில் குதிரை படையால் கைப்பற்றப்பட்டன. அதை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. நெப்போலியன் ஏல் அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டார். ஆகவே வியூகத்தைப் பற்றிய உத்தரவுகளில் ஒன்றை ஏற்பேல் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றவும் முடியாது. ஆனால் வியூகத்தைப் பற்றிய உத்தரவுகளில் இம்மாதிரியாக யுத்தம் ஆரம்பித்த பின்பு எதிரியின் நடமாட்டங்களை பொறுத்து உத்தரவுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அவசியமான ஏற்பாடுகளை எல்லாம் நெப்போலியன் செய்திருந்தார் என்று ஒருவர் யோகிக்கக்கூடும். ஆனால் அம்மாதிரி நடக்கவில்லை, நடக்கவும் முடியாது. ஏனெனில் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது நெப்போலியன் வெகு தூரத்தில் இருந்தார். அந்த யுத்தத்தின் போக்கு எம்மாதிரி இருந்தது என்பதையும் அந்த யுத்தத்தில் அவருடைய உத்தரவுகள் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் அவர் அறிந்திருக்க முடியாது. 10.28 நெப்போலியனுக்கு ஜலதோஷம் இருந்தபடியால் வாராடினோ போரில் பிரெஞ்சுக்காரர்கள் வெற்றி பெறவில்லை என்று பல சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அவருக்கு ஜலதோஷம் காலங்களில் இருந்திருந்தால்
போருக்கு முன்பும் போர் நடந்து கொண்டிருந்த போதும் அவர் பிறப்பித்த உத்தரவுகள் மேதை நிறைந்து இருக்கும் என்றும் ரஷ்யா தோற்று இருக்கும் என்றும் நாடுகளின் அமைப்பே மாறிப்போய் இருக்கும் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். தனியொரு மனிதரினால் மகா பெரிய பீட்டரினால் ரஷ்யா ஒன்று திரட்டி அமைக்கப்பட்டது என்றும் பிரான்ஸ் தேசம் தனியொரு மனிதரினால் நெப்போலியனால் குடியரசில் இருந்து ஏகாதிபத்தியமாக மாற்றப்பட்டது என்றும் பிரெஞ்சு துருப்புகள் ரஷ்யாவுக்குள் போயின என்றும் நம்பும் சரித்திர ஆசிரியர்களுக்கு ஆகஸ்ட் 24 தேதியன்று நெப்போலியனுக்கு பலமான ஜலதோஷம் பிடித்திருந்ததனால்தான் ரஷ்யா ஒரு வல்லரசாக நிலைத்து இருந்தது என்ற பேச்சு தர்க்கத்திற்கு பொருத்தமானதாகவும் நம்பிக்கைக்கு இடமளிப்பதாகவும் தோன்றலாம். வாராடினோ போரில் யுத்தம் செய்வதா வேண்டாமா என்ற தீர்மானம் நெப்போலியனுடைய கருத்தை பொறுத்து இருந்திருக்குமானால் அப்பொழுது அவருடைய கருத்தை பாதிக்கக்கூடிய விதத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஜலதோஷம் ரஷ்யாவை காப்பாற்றி இருக்கலாம். அதே மாதிரி நெப்போலியன் வெளியே புறப்பட்ட போது 24 தேதியன்று அவருக்கு தண்ணீரில் நனையாத வாட்டர் ப்ரூஃப் ஜோடுகளை எடுத்துக் கொடுக்காமல் தவறிவிட்ட அவருடைய சேவகன்தான் ரஷ்யாவை காப்பாற்றிய இரட்சகன் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரியான நினைவு தொடரில் அம்மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவது ஆட்சேபனை இல்லாத விஷயமாகும். அம்மாதிரியான ஒரு ஆட்சேபனை இல்லாத அம்மாதிரியான ஒரு முடிவுக்கு ஒரு சமயம் தமாஷாக பேசிக் கொண்டிருந்த போது வாலுடேரும் சொன்னார். இதை பற்றி தாம் கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமலேயே அவர் சொன்னார். அதாவது செயின் பார்த்த ரோமியோ கொலை செய்யப்பட்டதற்கு 9வது சார்லஸ் மன்னனின் வயிற்றுக் கோளாறே காரணம் என்று சொன்னார். ஆனால் 1வது பீட்டரால்தான் தனியொரு மனிதராகிய அவரால்தான் ரஷ்யா அமைக்கப்பட்டது என்பதையும் ரஷ்யாவுடன் போர் தொடுக்கப்பட்டது என்பதையும் ஒப்புக்கொள்ளாதவர்கள் அந்த வாதத்தை பகுத்தறிவுக்கு விரோதமானது என்றும் உண்மையற்றது என்றும் சொல்லுவார்கள். அதுவும் தவிர மனித தர்மத்தின் உண்மைக்கு முற்றிலும் மாறானது என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணங்கள் என்ன என்ற கேள்வியை கேட்போமானால் மற்றொரு பதில் நமது முன்னால் வந்து நிற்கிறது. அதாவது மனித சமூகத்தின் போக்கில் உள்ள சம்பவங்கள் மேலே இருந்து முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களாகும். அவையெல்லாம் அந்த சம்பவங்களில் கலந்து கொள்ளுகிறவர்களின் கருத்துக்கள் எல்லாம் ஒன்று சேருவதை பொறுத்து நிற்கின்றன. ஆகவே இந்த சம்பவங்களின் போக்கை ஒரு நெப்போலியனுடைய செல்வாக்கு பாதிக்க முடியும் என்று சொல்லுவது வெறும் அர்த்தமற்றதும் கட்டுக்கதையுமாகும். செயின் பார்த்தாலோமியோவின் படுகொலைக்கு 9வது சார்லஸின் விருப்பம் காரணமல்ல என்று சொல்லுவோமானால் முதலில் பார்க்கிறவர்களுக்கு அது விசித்திரமாய் இருக்கும். ஏனென்றால் அதற்கு உத்தரவு கொடுத்தவர் அவர்தான். அந்த உத்தரவின் படியே காரியம் செய்யப்பட்டது என்று நினைக்கலாம். அதே மாதிரி பாராடினோவில் 80,000 வீரர்களை படுகொலை செய்ததற்கு நெப்போலியனின் விருப்பம் காரணமல்ல என்று சொன்னாலும் அதிசயமாய் தோன்றலாம். ஏனெனில் அந்த யுத்தத்தை ஆரம்பித்து நடத்துவதற்கு அவர்தான் உத்தரவு கொடுத்தார். அவர் உத்தரவு கொடுத்தபடியால் தான் அம்மாதிரி நடந்தது என்று நினைக்கலாம். இந்த யூகங்கள் எல்லாம் விசித்திரமாய் காணப்படலாம். என்றாலும் மனித கண்ணியமானது நாம் ஒவ்வொருவரும் மகா பெரிய நெப்போலியனை விட மனிதன் என்ற முறையில் குறைந்தவர்கள் அல்ல. அந்த கேள்விக்கு அந்த பதிலை ஒப்புக்கொள்ளும்படி செய்கிறது. சரித்திர ஆராய்ச்சிகளும் அதையே அபரிமிதமாக ஊர்ஜிதம் செய்கின்றன. வாராடினோவில் நடந்த போரில் நெப்போலியன் தாமாக ஒருவரை சுடவோ அல்லது கொல்லவோ இல்லை. அவையெல்லாம் சிப்பாய்களால் செய்யப்பட்டு வந்தன. ஆகவே மக்களை கொன்றது அவரல்ல. வாராடினோ யுத்த களத்தில் பிரெஞ்சு சிப்பாய்கள் கொல்லப்படுவதற்காகவும் நெப்போலியனுடைய உத்தரவுகளுக்காக போகவில்லை. தாங்கள் சுயேச்சையோகவே போனார்கள். பிரெஞ்சுக்காரர்களும் இத்தாலியர்களும் ஜெர்மனியர்களும் போலந்தியர்களும் டச்சுக்காரர்களும் அடங்கிய அந்த முழு இராணுவமும் பசியோடும் காந்தல்களை கட்டிக்கொண்டும் படையெடுப்பினால் களைத்து போயும் வந்தபோது மாஸ்கோவிற்கு போகிற ரஸ்தாவை அடைத்துக் கொண்டு ஒரு இராணுவம் நிற்பதை பார்த்தார்கள். உடனே அவர்கள் மதுவை ஊற்றிவிட்டோம், இனி குடிக்க வேண்டியதுதான் என்று நினைத்தார்கள். அச்சமயத்தில் ரஷ்யரோடு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று நெப்போலியன் தடுத்திருப்பாரானால் அவர்கள் அவரை கொன்றுவிட்டு ரஷ்யருடன் யுத்தம் செய்ய புறப்பட்டிருப்பார்கள். ஏனெனில் அது தவிர்க்க முடியாத காரியமாக அமைந்துவிட்டது. அங்கவேனம் ஆவதற்கும் மரணத்திற்கும் நஷ்ட ஈடாக பின் சந்ததியார்கள் தங்களை மாஸ்கோ முன்பு நடந்த போரில் கலந்து கொண்டவர்கள் என்று நினைப்பார்கள் என்று நெப்போலியனின் பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த பிரகடனத்தை வாசித்து கேட்டவுடன் அவர்கள் சக்கரவர்த்தி நீடோழி வாழ்க என்று கோஷித்தார்கள். பூமியை ஒரு குச்சியால் துளைப்பது போன்ற அந்த சிறுவனின் படத்தை பார்த்தவுடன் அவர்கள் எப்படி சக்கரவர்த்தி நீடோழி வாழ்க என்று கோஷித்தார்களோ
அதே மாதிரி இப்பொழுதும் கோஷமிட்டார்கள். வேறு எந்த அசட்டுத்தனமான காரியத்தை அவர்களிடம் சொன்னாலும் அப்பொழுதும் இம்மாதிரியே சக்கரவர்த்தி நீடோழி வாழ்க என்று அவர்கள் கோஷிப்பார்கள். ஏனெனில் சக்கரவர்த்தி நீடோழி வாழ்க என்று கோஷித்து மாஸ்கோவை வெற்றி கொண்டவர்கள் என்ற முறையில் உணவையும் ஓய்வையும் பெறுவதற்காக அவர்கள் போர் செய்ய போவதைத் தவிர அவர்களுக்கு வேறு ஒரு வழியும் இப்பொழுது இல்லை. ஆகவே நெப்போலியனுடைய உத்தரவுகளுக்காக அவர்கள் தங்களுடைய சகோதர மனிதர்களை கொல்லவில்லை. போரின் நடைமுறையை நெப்போலியன் நடத்தி வரவில்லை. ஏனெனில் அவருடைய உத்தரவுகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தவிர தமக்கு எதிரில் போர் முனையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியாது. ஆகவே எந்த முறையில் இந்த மக்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டிருந்தார்களோ அந்த விஷயம் நெப்போலியனுடைய விருப்பத்தினால் நிச்சயம் செய்யப்பட்டதல்ல, அவருக்கு புறம்பாக சுயேச்சையாக நடைபெற்று வந்தது. அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட கோடிக்கணக்கான வீரர்களின் விருப்பத்தை அனுசரித்தே அது நடைபெற்று வந்தது. தம்முடைய விருப்பத்தின்படியே அவையெல்லாம் நடைபெற்றதாக நெப்போலியனுக்கு சும்மா தோன்றியது. ஆகவே அவருக்கு ஜலதோஷம் இருந்ததா இல்லையா என்ற விஷயம் எந்த விதமான சரித்திர முக்கியத்துவமும் கொண்டதல்ல. அதாவது சரக்கு வண்டிகளை ஒட்டிச் செல்லும் சிப்பாய்களுக்கு நேரிடும் ஜலதோஷத்தை விட இது அதிக முக்கியத்துவம் பெற்றதல்ல. அவருக்கு ஜலதோலம் ஏற்பட்டிருந்ததால்தான் முந்தைய சந்தர்ப்பங்களில் அவர் வியூகங்களை அமைப்பதற்கு நன்றாக திட்டமிட்டதைப் போல இப்பொழுது திட்டமிடவில்லை என்று சொல்லுகிறார்கள். முந்தைய சந்தர்ப்பங்களில் அவர் பிறப்பித்த உத்தரவுகள் சிலாக்கியமாய் இருந்ததைப் போல இப்பொழுது அவர் பிறப்பித்த உத்தரவுகள் சிலாக்கியமாய் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். இம்மாதிரியாக பற்பல சரித்திர ஆசிரியர்கள் சொல்லும் இந்த வாதங்கள் கொஞ்சமும் ஆதாரமற்றவை. இவையெல்லாம் ஆகஸ்ட் 26 தேதியன்று நெப்போலியனுக்கு ஏற்பட்ட ஜலதோஷம் ஒரு முக்கியமான விஷயமல்ல என்பதையே மீண்டும் காட்டுகின்றன. மேலே சொல்லப்பட்ட வியூக அமைப்புகள் எல்லாம் மோசமானவைகள் அல்ல, முந்தையவைகளை விட சிலாக்கிய மாணவையாகவே இருக்கின்றன. முந்தைய வெற்றிகளில் அவர் செய்த வியூகங்களை விட சிலாக்கியமானவைகளாகவே இருக்கின்றன. போர் நடந்து கொண்டிருந்த போது அவர் பிறப்பித்ததாக சொல்லப்படும் பொய்யான உத்தரவுகள் கூட முந்தைய உத்தரவுகளை விட எவ்விதத்திலும் மோசமானவை அல்ல, அவைகளைப் போலவே இவையும் இருந்தன. இந்த வியூகங்களும் உத்தரவுகளும் முந்தையவைகளை விட மோசமானவைகளாக காணப்படுவதற்கு காரணம் ஒன்றுதான். அதாவது பாராடினோ போர் ஒன்றுதான் நெப்போலியன் இதுவரை வெற்றி பெறாத முதலாவது போராகும். அதனால் ஆழ்ந்த சிந்தனையோடு செய்யப்பட்ட சிலாக்கியமான வியூகங்களும் உத்தரவுகளும் மோசமானவையாக காணப்படுகின்றன. கற்றறிந்த இராணுவ நிபுணர் ஒவ்வொருவரும் முக்கியத்துவத்தோடு அவற்றை குறை கூறுகிறார்கள். ஏனென்றால் ஒரு தோற்றுப்போன யுத்தத்தை பற்றி அவர்கள் பேச வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் ஒரு வெற்றி பெற்ற யுத்தத்தை பற்றி அவர்கள் வருணிப்பதாய் இருந்தால் மிக மோசமான வியூகங்களும் உத்தரவுகளும் கூட அவர்களுக்கு மிக சிலாக்கியமானவையாக தோன்றும். அவைகளின் விசேஷ குணங்களைப் பற்றி புத்தகமாக எழுதுவார்கள். ஆஸ்திரேலிய போருக்காக வேராதர் வகுத்த வியூகங்கள் பூரணத்துவம் பெற்ற லட்சிய வியூகங்கள் என்று சொல்லப்பட வேண்டும். என்றாலும் அவர்களை குறை கூறினார்களந்த வியூகங்களின் பூரண தன்மைக்காகவும் வெகு துல்லியமாக கணக்கு போட்டதற்காகவும் குறை கூறினார்கள். பாராடினோ யுத்தத்தில் அதிகார பீடத்தின் பிரதிநிதியாக நெப்போலியன் தமது வேலையை நன்றாகவே செய்தார். மற்ற போர்களில் செய்ததை விட சிறந்த விதமாக செய்தார் என்றும் சொல்லலாம். யுத்தத்தின் போக்கிற்கு இடையூறு அவர் எதையும் செய்யவில்லை. மிகுந்த நியாயமான கருத்துக்களுக்கு அவர் இணங்கினார். எவ்விதமான குழப்பத்தையும் அவர் உண்டு பண்ணவில்லை. முன்னுக்கு பின் முரணாக அவர் நடந்து கொள்ளவில்லை. போர்க்களத்திலிருந்து வீதி கொண்டு அவர் ஓடிப்போகவில்லை. தம்முடைய உயர்ந்த சிறந்த சாமர்த்தியத்தையும் இராணுவ அனுபவத்தையும் கொண்டு தாம் சேனாதிபத்தியம் செய்வதாக காட்டக்கூடிய நடிப்பை அமைதியாகவும் கண்ணியமாகவும் நிறைவேற்றினார். 10.29 இரண்டாவது தடவையாக நெப்போலியன் சென்று மிகுந்த கவனமாக யுத்த அரங்கங்களை பார்வையிட்டு வந்தார். அவர் சொன்னார், சதுரங்க காய்களை எல்லாம் வைத்தாய் விட்டன. நாளைய தினம் விளையாட்டு ஆரம்பமாகும். தமக்கு ஒரு மது கலவையை கொண்டு வரும்படி உத்தரவிட்டு விட்டு தி பாசெட்டை அழைத்தார். வாரிசை பற்றியும் சக்கரவர்த்தினியின் மாளிகையில் செய்யப்பட வேண்டிய சில மாறுதல்களைப் பற்றியும் அவரிடம் நெப்போலியன் பேசினார். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், தியாகலிங்கம்.